அன்பு உறவுகளே, மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி கோத்தகிரி தமிழவன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கெடுதலெங்கே தமிழர் நலன், அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்பது போல 5 பொது தேர்தல்களில் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காது, என்றேனும் ஒரு நாள் இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் வெல்லுவோம், தமிழ் தேசிய தத்துவம் அரியணையில் ஏறும் என்கின்ற நம்பிக்கையில் ஒரு தேர்தல்களிலும் புது பாய்ச்சலோடு களமாடி கொண்டிருக்கிற அத்துணை தாய் தமிழ் உறவுகளுக்கும் கோத்தகிரி தமிழவனின் வணக்கம். ஒரு காலம் இருந்தது, சட்டமன்றம் என்றாலே படிக்காதவர்களாக இருப்பார்கள், ஊழல் லஞ்சத்தில் திளைத்தவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு அரசியல் அனுபவம் வேண்டும். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் மாவட்ட செயலாளராக, வார்டு கவுன்சிலராக, வட்டமுருகனாக, சதுரமுருகனாக என எல்லா பதவிகளிலும் இருந்து கொளுத்து திளைத்த பண முதலைகள் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நிற்க முடியும், இந்த தேர்தலில் வேலை செய்ய முடியும், அரசியலையும் அதிகாரத்தையும் பேச முடியும் என்ற ஒரு காலம் இருந்தது. ஆனால் 2009 பிறகாக அந்த களமும் காலமும் மாறியது. படித்தவர் நிறைந்த சபையாக இந்த அரசியல் களத்தை மாற்றிய ஒரே பெருமை இந்திய பெருநிலத்திலேயே நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. காரணம், இங்கே களமாடுகின்ற பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகளாக இருப்பார்கள், வேட்பாளர்களாக நிற்கிறவர்கள் படித்த பட்டதாரிகளாக, மருத்துவர்களாக, பொறியாளராக, இயந்திரவியல் படித்தவர்களாக, வழக்கறிஞர்களாக என எல்லோரும் படித்தவர்கள் நிறைந்த சபையாக இந்த களத்தை மாற்றிய பெருமை நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. அறிவிற் சிறந்த பெருமக்களை, ஒவ்வொரு தேர்தலும் வருகிறது. எல்லா தேர்தல்களிலும் நாம் அதிமுகவிற்கு மாற்று திமுக, திமுகவிற்கு மாற்று அதிமுக, என்ன மாற்றத்தை இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளிடம் மக்கள் கண்டுணர்ந்தீர்கள் என்பது எங்களுக்கு இன்று வரை சத்தியமாக புரியவில்லை. 2 நாட்களுக்கு முன்பாக திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி வெளியிடப்படுகிறது. அதற்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்படுகிறது. 2 பேர் கட்சிகளும் மக்களினுடைய ஆசையை தூண்டி மக்களுக்கு 1000 ரூபாய் தருவது, பிரிட்ஜ் தருவது, இலவசங்களை கொட்டி தருவது என மக்கள் நலன் சார்ந்து எந்த ஒரு கொள்கையும் எந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வையும் தராது, வெறுமனே மக்களினுடைய ஆசையை தூண்டுவதற்கான வெற்று வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் திராவிட கட்சிகள் எப்படி இந்த களத்தில் மாற்று என்று எம் மக்கள் கண்டுணர்கிறீர்கள். அண்மையில் திமுகவினுடைய வாக்குறுதியில் படிக்கிறோம் என்ன என்று, கல்வியை நாங்கள் மீண்டும் பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம். மீண்டும் 2021 தேர்தலுக்கு நாம் அப்படியே சென்றோமே, ஆனால் அதே வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. நாம் படிப்பதில்லை, நாம் பார்ப்பதில்லை, எது ஒன்றையும் தீர ஆய்வு செய்வதில்லை, பகுப்பாய்வு செய்வதில்லை, இந்த வாக்குறுதிகள் சரியான வாக்குறுதிகளா என்பதை கண்டுணராமல் விட்டதன் விளைவுதான் மாறி மாறி 2 கட்சிகளும் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் திமுகவிற்கு தெரியாதா? 1976 கல்வி மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றும் பொழுது 26 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தது. அப்பொழுது திமுக என்ன செய்தீர்கள்? நாங்கள் முட்டைக்கு கூந்தல் பிடுங்கிக் கொண்டிருந்தோம். இப்பொழுதும் என்ன செய்வீர்கள்? அதேதான் நாங்கள் செய்வோம். ஏன்? திமுகவிற்கு மக்கள் நலன் சார்ந்து எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. இல்லத்தரசிகளுக்கு மாதம் 2000 ரூபாய், படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய். யார் கேட்டா? எம்முடைய தேசத்தின் மகளிர்கள் கேட்டார்களா? பெண்கள் கேட்டார்களா? இல்லை. அவர்கள் வாழ்வதற்கு நலமோடு ஒரு பாதுகாப்பான சமூகத்தை கேட்டார்கள். தந்தார்களா? காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை என்றால் இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? சரி, எனக்கு திமுக வேணாம், இந்த தேர்தலில் நான் அதிமுக வாக்கு செலுத்த போறேன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியிலும் பெண்கள் நலமோடு வாழ்ந்தார்களா? நம் தேசத்தின் குடிகள் நலமோடு வாழ்ந்தோமா? சட்டம் ஒழுங்கு அந்த ஆட்சியில் சிறந்ததாக இருந்தா? இல்லை. அப்படி என்றால் இந்த 2 பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக
இந்த களத்தில் நிற்கக்கூடிய உறுதியோடும் உள்ள தெளிவோடும் உணர்வோடும் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் மாற்று என்பதை இந்த 2026 தேர்தல் களத்தில் மக்கள் கண்டுணர வேண்டும். நாங்கள் கத்திவிட்டோம், கதறிவிட்டோம். எல்லா தேர்தல் களத்திலும் நின்று நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் மீண்டும் எங்களை எப்படி நிரூபிப்பது என்று தெரியவில்லை. இந்த தேர்தல் களத்தில் 25 வயது நிரம்பிய இளைஞன் தொடங்கி படித்த பட்டதாரிகள் தொடங்கி எல்லாரும் ஒரு பெரும் நம்பிக்கை கொண்டு இந்த களத்தில் நிற்கிறோம். குறைந்தபட்ச மக்கள் பிரச்சனையை புரிந்து கொண்டு இந்த களத்தில் நிற்கிறோம். இதே சூலூர் மண்ணில் அதிகப்படியான சுதந்திர போராட்ட வீரர்களை கொண்ட மண் இந்த சூலூர் மண். இந்த சூலூர் மண்ணில் இருந்து நாங்கள் சொல்லுகிறோம், 2026 தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி செல்லும். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினராக மாறினார்கள் என்று வரலாற்றினுடைய பக்கங்களில் பதிவு செய்யப்படும். எந்த நம்பிக்கையில் தம்பி நீங்கள் இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறீர்கள் என்று கேட்கலாம். உலகத்தினுடைய மிகச்சிறந்த வல்லாதிக்க பெருமை கொண்ட மாவீரன் அலெக்சாண்டர் தான் போரில் வென்ற எல்லாவற்றையும் தன் சகோதரர்களிடத்திலும் தன் தோழர்களிடத்திலும் மக்களிடத்திலும் கொடுத்து விடுகிறான். கேட்கிறார்கள், அலெக்சாண்டரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது, என்ன அலெக்சாண்டர் நீ வென்று விட்டாய், எல்லாவற்றையும் இப்படி கொடுத்து விட்டாய், உனக்கென்று என்ன இருக்கிறது என்று அலெக்சாண்டரிடம் கேட்கப்படுகிறது. அப்பொழுது அலெக்சாண்டர் தன்னுடைய குதிரையின் மீதேறி வாளை உயர்த்தி சொன்னான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று. அந்த நம்பிக்கையோடு தான் இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் பணியாற்றுகிறோம். என்ன அருகதை இருக்கு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மக்கள் நலன் சார்ந்து பேசுவதற்கு? எங்களுக்கு இருக்கிறது. இவர்கள் மாதம் 2000 ரூபாய் தருகிறார்கள், ஃப்ரிட்ஜ் தருகிறார்கள், மிக்சி தருகிறார்கள், கிரைண்டர் தருகிறார்கள், லேப்டாப் தருகிறார்கள். எல்லாவற்றையும் இலவசமாக தர முடிந்த இந்த அரசால் நல்ல மருத்துவத்தையும் தரமான குடிநீரையும் இலவசமாக தர முடியவில்லை. அந்த இடத்தில் திமுகவும் அதிமுகவும் தோற்று போனது. ஃப்ரிட்ஜையும் லேப்டாப்பையும் மிக்சியும் தனிப்பட்ட தமிழவனால் சம்பாதித்து வாங்கிக் கொள்ள முடியும். இங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களுடைய பொருளாதாரத்தில் அதை வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் கல்வியும் மருத்துவத்தையும் எந்த ஒரு தனிநபராலும் வாங்கிக் கொள்ள முடியாது. அதை ஒரு அரசுதான் கொடுக்க வேண்டும். அதுதான் நல்ல அரசு. அந்த நல்ல அரசு இன்றைக்கு திமுக செய்கிறதா, அதிமுக செய்திருக்கிறதா? அரசு மருத்துவமனைக்கு சென்றாலே இறப்பு சான்றிதழை பதிவு செய்து விட்டுதான் செல்ல வேண்டும். அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாம் படிக்கிறோம், என்றைக்கு மேற்கூரை இடிந்து விழுந்து நாம் சாவோம் என்று தெரியாது. அந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய கல்வியும் மருத்துவம் இருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த கட்டமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும். இலவசமாக எம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணையும் நாம் தமிழர் கட்சி தராது. 2000 ரூபாய் 1000 ரூபாய் தரமாட்டோம். இலவசமாக ஃப்ரிட்ஜ் மிக்சி கிரைண்டர் எது ஒன்றையும் தரமாட்டோம். ஆனால் எங்கள் மக்கள் நன்றாக வாழ்வதற்கான கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக தரமாக தருவோம். வேலை வாய்ப்பை தரமாக தருவோம். அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். இதைத்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி பதிவு செய்கிறது. இதை மக்கள் கண்டுணர வேண்டும், பகுப்பாய்வு செய்ய வேண்டும். கண்மூடித்தனமாக நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டுமா? இல்லை, பகுப்பாய்வு செய்யுங்கள். உங்களுக்காக யார் களத்தில் உண்மையாக நிற்கிறார்கள்? 1000 ரூபாயை நம்மிடத்தில் கொடுப்பவன் அந்த 1000 ரூபாயை திரும்பியும் நம்மிடத்தில் பறிக்க பார்ப்பானா, அல்லது நமக்காக சேவை செய்ய பார்ப்பானா என்கின்ற குறைந்தபட்ச புரிதலை மக்கள் கொண்டிருந்தால் போதும். காரணம், உங்களிடத்தில் இருப்பது வலிமை மிக்க வாக்கு. அது வெறும் வாக்கு அல்ல, நம்முடைய 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த வாக்கை கொள்ளையடித்தவனுக்கும் ஊழல் செய்தவனுக்கும், இந்த 10 ரூபா பாலாஜி, இந்த ஏவாவேலு, இந்த செல்லூர் ராஜு, இது போன்ற தருதலைகளுக்கெல்லாம் செலுத்தாது. இந்த களத்தில் உண்மையும் உழைப்போடும் நேர்மையோடும் துணிவோடும் நெஞ்சத்தோடும் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு செலுத்துங்கள். அப்பொழுது தெரியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படியெல்லாம் வேலை செய்வார் என்று. என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? சரி, இவங்கெல்லாம் வேண்டாம், நாங்க விஜய்க்கு வாக்கு செலுத்த போறோம் அப்படின்னா அதைவிட ஒரு முட்டாள்தனமான வேலை, அதைவிட உங்களை நீங்களே புதைத்துக் கொள்கிற வேலை வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்? விஜய்க்கு மக்கள் பிரச்சனைனாலே என்னன்னு தெரியாது. நேத்து பரப்புரையில போய் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டிருக்கிறாருங்க. இப்பொழுதே தெரிஞ்சு போச்சு அவர் கமலஹாசனுக்கு டூப் போட்ட இன்னும் ஒரு கோமாளின்னு தெரிஞ்சு போச்சு. ஈக்குவாலிட்டி என்று பேசுவார்கள், சமூக நீதி என்று பேசுவார்கள், மதசார்பற்ற சமூக நீதி என்றெல்லாம் முழங்குவார்கள். வெறும் பேச்சில், களத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதை களத்தில் நிரூபித்திருக்கிறது. யாரென்றே தெரியாத பழங்குடியினருக்கு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் களத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. 117 பெண்கள், 117 ஆண்கள். பெரியாரினுடைய பேரன்கள் பேசுவார்கள், பிரபாகரனின் பிள்ளைகள் செய்து முடிப்போம். களத்தில் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக நிறுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை பேசுகிறது. அது இன்னொரு திமுகவினுடைய தலித்தனியாக மாறிவிட்டது. அவர்களால் கூட எப்படி நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை பேசுகிறோம், சாதி ஒழிப்புத்தான் மக்களினுடைய விடுதலை என்று முழங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளினால் கூட
ஒரு பொது தொகுதியில் ஆதித்தமிழர் வேட்பாளரை நிறுத்த முடியவில்லை. ஆனால் நாங்கள் மட்டும்தான் சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு, சாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம், சாதி பார்ப்பவரோடு நாங்கள் பழகவே மாட்டோம் என்று சொல்லக்கூடிய சீமானின் தம்பிகளும் தங்கைகளும் மட்டும்தான் பொது தொகுதியில் ஆதித்தமிழர் வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கிறோம். இது மாற்று. நாங்கள் நினைத்திருந்தால் ஒரு கூட்டணிக்கு சென்றிருக்கலாம். எங்களினுடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக மாறி இருக்கலாம், நாங்களும் துணை முதல்வராக மாறி இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லை. பகத்சிங் இந்த களத்தில் நின்றான். என் அன்பானவர்களே, 23 வயதில் தூக்கை தழுவினார். அவன் ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்திருந்தால் அவன் நலமோடு 70 வயது வரை வாழ்ந்திருக்கலாம், 90 வயது வரை வாழ்ந்திருக்கலாம். அவன் இன்னும் வீரியமாக இந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராடி இருக்கலாம். ஆனால் பகத்சிங் அதை செய்யவில்லை. மன்னிப்பு கடிதம் கோரினால் நம் தன்மானத்தை இழந்து விடுவோம், நம்முடைய போராட்டத்தினுடைய வலிமை மங்கி போகும். அதனால் நான் மன்னிப்பு கடிதத்தை தரமாட்டேன். என்னை பார்த்து இந்த தேசத்தினுடைய தாய்மார்கள் அவர்களுடைய பிள்ளைகளை இந்த களத்திற்கு அனுப்புவார்கள் என்ற பெரும் நம்பிக்கையோடு பகத்சிங் கடைசி வரை மன்னிப்பு கடிதத்தை தரவே இல்லை. ஒரு உளவியல் கூற்று இருக்கிறது. தூக்கு தண்டனை அறிவித்து விட்ட கைதிகளுக்கு உடல் நலிவுற்று போகும். தூக்கு அறிவிக்கப்பட்ட நாள் என்று அவர்களுடைய உடல் எடை குறைந்திருக்கும். அவர்கள் கைது செய்யப்பட்ட நாளுக்கும் தூக்கு நாளுக்கும் இடையே பார்த்தால் அவர்களுடைய உடல் எடை மங்கி இருக்கும். ஆனால் பகத்சிங்குடைய உடல் எடை கைது செய்யப்பட்ட நாளுக்கும் தூக்கிலிடப்பட்ட நாளுக்கும் அதிகமாக இருந்தது. பகத்சிங்கிடம் கேட்டார்கள், எப்படி பகத்சிங் உன்னுடைய உடல் எடை அதிகரித்திருக்கிறது என்று கேட்டபோது, நான் என் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி சிரிப்போடு போய்விட்டார். அப்படித்தான் நாங்களும் கத்தி கத்தி என் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம். பேசிக்கொண்டிருக்கிற நான் நாளை உயிரோடு இருப்பனா தெரியாது. இங்கே உள்ள உழைப்போடும் தத்துவ தெளிவோடும் இருக்கக்கூடிய இத்தனை நாம் தமிழர் உறவுகளும் இன்றைக்கு நலமோடு இருப்போம். நாளை நாங்கள் இறந்து போகலாம். இப்படியே கத்தி கத்தி நாங்கள் ஒருவேளை வெல்ல முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த களத்தில் உயிர்ப்போடும் துடிப்போடும் இருந்து நாங்கள் என்றேனும் ஒரு நாள் இறந்து போகலாம். ஆனால் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த தமிழ் தேசிய தத்துவமும் எங்கள் இலக்கும், நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதையும் என்றைக்கும் மாறப்போவதில்லை. நான் இறந்தான், என்னுடைய அடுத்த தலைமுறை இதை கடத்தி செல்லும். இதுதான் உண்மையான மாற்று. இந்த தேர்தலில் விஜய் தோற்றால் நாளை படம் நடிக்க போயிடுவார். இந்த தேர்தலில் விஜய் தோற்றால் அவ்வளவுதான். அவருக்கு எல்லாமே 2 தான். போட்டியிடக்கூடிய தொகுதியும் 2 தான், எல்லாமே 2 தான். அறிவியல் சேர்ந்த மக்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆதலால் இந்த தேர்தல் களத்தில் உங்களை நம்பி நிற்கக்கூடிய எளிய பிள்ளைகளுக்கு வாய்ப்புகளை தாருங்கள், அதிகாரத்தை தாருங்கள். நாங்கள் வாக்கிற்கு ஒருபோதும் பணம் கொடுக்க போவதில்லை. ஆனால் உங்களிடத்திலே நல்ல கொள்கையும் தத்துவத்தையும் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளையும் விதைக்க காத்திருக்கிறோம். இந்த எளிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதீர்கள். உறுதியாக இந்த 2026 தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சியின் களமாக மாறும். நாங்கள் சட்டமன்றம் செல்லுவோம். தமிழர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர். மாநில மாணவர் பாசறை தம்பி கோத்தகிரி தமிழன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு ஐயா சந்திரமோகன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த கோவை மாநகரின் சூலூர் சட்டமன்ற தொகுதியிலே நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த கூட்டத்திலே நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் என்ன பேச போகிறார்கள், என்னென்ன செய்திகளை முன்வைக்கப் போகிறார்கள் என்பதை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை, உளவுத்துறை மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கும், ஆங்காங்கே முட்டுச்சந்துகளில் ஓரத்திலே ஒளிந்து கொண்டு இந்த இளைய பிள்ளைகளின் கருத்துக்களை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாற்று கட்சியினருக்கும், கிரண்டு கம்பங்களில் தாவி கொண்டிருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், சாராய கடையிலே 10 ரூபாய் கூடுதலாக கேட்கிறார்கள் என்று பேரம் பேசிக் கொண்டிருக்கிற மாவீரர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். தேர்தல் நெருங்கிவிட்டது.
அனைத்து கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை கிட்டத்தட்ட அறிவித்து விட்டார்கள். இந்த நேரத்திலே உங்களிடம் வாக்கு கேட்க வருகிறார்கள். 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது. மீண்டும் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்று அதிமுகவும் வருகிறது. இடையிலே தாவுவதற்கு இடமே இல்லை என்று கரண்ட் கம்பங்களில் தாவி தாவி அணில் குஞ்சுகளும் வருகிறது. இவர்களிடம் ஒரு கேள்வியை என் அன்பிற்கினிய சொந்தங்கள் கேளுங்கள். எதற்காக நாங்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? அரை நூற்றாண்டு காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எங்கள் மக்கள் மாறி மாறி வாக்கு செலுத்தினார்கள். வாக்கு செலுத்தியதன் பயனாக எங்கள் மக்களுக்கும் இந்த நிலத்திற்கும் நீங்கள் செய்த சாதனைகள் என்ன? நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு செழிப்பாக இருந்த எங்கள் நிலம் பாழடைந்து போனதே ஏன் என்கிற கேள்வியை உங்களிடம் வாக்கு கேட்டு வருகிறதிடம் கேளுங்கள். நாடு விடுதலை அடைவதற்கு முன்பு இங்கே அருகில் இருக்கக்கூடிய நொய்யலாறு அழகாக ஓடியது, அழகாக ஓடியது. தூய குடிநீர் ஓடையாக இருந்த நொய்யலாற்றை சாக்கடை நீராக, கழிவு நீராக, சாய கழிவுகளின் ஓடையாக மாற்றினீர்களே ஏன் என்று கேளுங்கள். பதில் இருக்குதா? இதே நொய்யலாற்றில் தனியார் தான் சாய கழிவுகளை திறந்து விடுறான், கழிவுகளை திறந்து விடுகிறான் என்றால் அரசாங்கமே இங்கே கோவையில் சேகரிக்கப்படுகிற கழிவுகளை, மனித கழிவுகளை, மக்காத கழிவுகளை கொண்டு போய் சாய கழிவுகளோடு சேர்த்து இந்த நொய்யலாற்றிலே கலக்க விடுகிறார்கள். நாம் வாக்கு செலுத்திய ஆட்சியாளர்கள் இதை கண்டும் காணாமல் வேடிக்கை பார்க்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேரன்பு கொண்டு சொல்கிறது, இந்த நொய்யலாற்றை நமது பாட்டன்கள் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் மீட்டுருவாக்கம் செய்கிறோம், அதற்காக வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 60 ஆண்டு காலமாக எங்கள் மக்கள் கேட்கிறார்கள். யாருகிட்ட? வாக்கு செலுத்திய திமுகவிடமும் அதிமுகவிடமும் எங்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் கேட்கிறார்கள். எங்கள் ஆனமலை ஆறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்படியே கிடப்பில் கிடக்கிறது. இவன் ஆட்சிக்கு வந்தாலும் தேர்தல் அறிக்கையிலே ஆனைமலை ஆறுனுடைய திட்டம் நிறைவேற்றப்படும், நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கிறான். அடுத்து அவன் வருவான், அவனும் அதே வாக்குறுதி கொடுப்பான். ஆனால் தேர்தல் முடிந்ததும் அனைத்து துவாரங்களையும் மூடிக்கொண்டு ஓடிவிடுவான். ஒரே ஒரு வேளை தண்டா மேற்கு தொடர்ச்சி மலையில மேற்கு நோக்கி ஓடுகிற அந்த நீரை கிழக்கு பக்கமாக திருப்பி விட வேண்டும். குறைந்தபட்ச அறிவியல் தொழில்நுட்பம். திருப்பி விட்டால் கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற நகரங்கள் நன்கு நீர் செழிப்போடு வேளாண் விளைநிலங்கள் பயிரிடக்கூடக்கூடியதாக இருக்கும். விவசாயிகளை தவிக்க விட்டார்கள், விவசாயிகளை கையேந்த விட்டிருக்கிறார்கள். இந்த நிலத்தில் குடிநீருக்காக மக்கள் கையேந்த வேண்டிய இடிநிலையை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் எங்களுக்கே வாக்கு செலுத்துங்கள். நாங்க வந்தா வங்கக்கடல் அப்படியே திரித்து உருட்டி பிரட்டி கொண்டு வந்து கோயம்புத்தூரிலே விட்டு விடுகிறோம். காவிரியில் இருந்து குறுக்காக பிளந்து அந்த தண்ணீரை கொண்டு வந்து கோயம்புத்தூரிலே விட்டு விடுகிறோம். இங்க இருக்கிற ஆனைமலையார பற்றி இவனுக்கு தெரியல. நல்லாறு திட்டம்னா என்னன்னு தெரியல, தெரியல. திமுக காரண கேட்கிறவன் கேனையினா இருந்தா தீஞ்ச சட்டியில தேன் வடியுதுன்னு சொல்லுவான் திமுக காரன். நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் வந்து அதை செய்வோம் இதை செய்வோம். தமிழ் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுப்போம். சென்ற தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னது, திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம். பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் நாடாளுமன்றத்திலே முழங்கி இருக்கிறார். அதன் பிறகு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் முத்தமிழையும் வித்து கட்சி நடத்தியவர், ஆட்சி நடத்தியவர், வாரிசுகளை வளர்த்தவர் சொல்லியிருக்கிறார், திருக்குறளை நாங்கள் தேசிய நூலாக ஆக்குவோம். அடுத்து அவர் மகனும் சொல்லுகிறார், திருக்குறளை தேசிய நூலாக ஆக்குவோம் என்று. ஆனால் குறைந்தபட்சம் ஒரே ஒரு திருக்குறளை கூட தப்பில்லாம சொல்ல தெரியல. இன்மை புகுத்தி விடும் சொன்னா இளமை புகுத்தி விடும் சொல்லிட்டு இந்த தற்குறி. ஒரு திருக்குறளையே சரியாக சொல்ல தெரியாத தற்குறி திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கும் என்று சொன்னால் நம்மால் நம்ப முடிகிறதா? மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி
எல்லாவற்றிற்கும் இலவசங்களை அறிவிக்கிறார்கள். அவன் 1000 ரூபாய் கொடுக்கறங்கிறான். அடுத்தது எம்ப சித்தப்பா 2000, புதுசா மலைச்ச பக்கா மாசு 2500 தரங்கிறான். இவன் 1000 ரூபாய் கொடுக்கிற பொழுது இந்த 1000 ரூபாயை எங்கிருந்துடா கொடுக்க போற என்று என் மக்கள் கேள்வி எழுப்பி இருப்பார்கள் என்றால் இவன் இலவசமே பேசியிருக்க மாட்டான். இலவசம் எங்கிருந்து கொடுக்க போகிறார்? நான் பேசிட்டே இருக்கும்பொழுது உடுமலைப்பேட்டையில பேசுறேன். ஒரு ஆத்தா சண்டைக்கு வந்துடுச்சு என்கிட்ட. ஏண்டா வெள்ளச்சட்டை போட்டவனே 1000 ரூபாய் பெரிய மனுஷன் கொடுக்கறான், நீ ஏண்டா அதை தடுக்கிறேன்னு. என் அன்பிற்கினிய தாய்மார்களே, 1000 ரூபாய் கொடுக்கிறான் என்றால் அந்த 1000 ரூபாய் உங்களை போல ஏதேனும் ஒரு தாயினுடைய தாலிக்கொடியை அறுத்துத்தான் உங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதே அம்மா கனிமொழி அவர்கள் சென்ற தேர்தல் பரப்புரையில சொன்னாங்க, வெளிப்படையா சொன்னாங்க, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்கிறார்கள். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளம் விதவைகள் இங்கே உருவாகி விட்டார்கள். சொன்னது அம்மையார் கனிமொழி அவர்கள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பெற்றெடுத்த 10 மாத்து தங்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவார், சாராய கடையெல்லாம் இழுத்து மூடி விடுவார், நம் குடும்ப பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் என்று மக்கள் நம்பினார்கள். நம்பி வாக்கு செலுத்திய மக்களை இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றியது. கல்விக்கூடங்களை திறந்து வைப்பான், சாராய கடையை மூடுவான்னு பார்த்தா பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இழுத்து மூடிவிட்டு சாராய கடையை திறந்து வைத்து என் மக்களை குடிக்க வைத்து குடும்ப பொருளாதாரத்தை சிதைத்து அழித்து இருக்கிறார்கள். இந்த அரங்கட்டவர்களுக்குத்தான் நாம் மீண்டும் வாக்கு செலுத்த வேண்டுமா என்கிற கேள்வியை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா முழுமையான மதுவிலக்கு கொண்டு வரப்படும். குடிகாரர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு படிக்கிறவர்களின் எண்ணிக்கை மேம்பட்டு பொருளாதாரத்தில் தமிழ்நாடு தன்னிகரற்ற மாநிலமாக திகழும் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுக்கிறோம். இவன் இலவசம் கொடுக்கிறேங்கிறான். இலவசத்தை வாங்குகிற நிலைக்கு மக்களை கொண்டு போய் தள்ளி வச்சிருக்கிறான். இலவசமாக அரிசி கொடுத்தால் தான் வாங்கி சாப்பிட்டு உயிர் வாழ முடியும் என்கிற மிக கொடுமையான வறுமையிலே எங்கள் மக்களை தள்ளி வைத்திருக்கிறார்கள். இலவசமாக வேட்டி கொடுத்தால் தான் என் மக்கள் வாங்கி கட்டி மானத்தை மறைக்க முடியும். என் அன்பிற்கினிய சொந்தங்களை, உலகத்திற்கெல்லாம் மானம் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுத்த எம் மக்களுக்கு பொங்கலுக்கு இலவசமாக அரிசி வேட்டியும் சேலையும் கொடுத்தால்தான் எங்கள் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கிற இடிநிலையில் வைத்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு பெயர் வளர்ச்சியா என்கிற கேள்வியை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது. ஏன் அப்பனுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு குறைந்தபட்சம் 4 முழத்துல வேட்டி வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றால் அது எப்படிப்பட்ட கொடுமை? இலவசமாக வழங்கப்படுகிற சேலையை மதிப்புமிக்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே உங்கள் துணைவியாருக்கு கட்ட கொடுப்பீங்களா? அந்த சேலை கட்டும்படியானதாக இருக்கிறதா? இலவசமாக கொடுக்கக்கூடிய வேட்டியை முதலமைச்சர், மந்திரிமார்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் எவனாவது கட்டுவானா? குறைந்தபட்சம் ஒரு வேட்டியும் சேலையும் வாங்கி கட்டி மானத்தை மறைக்க கூட முடியாது என்கிற நிலையில் வறுமையிலும் கொடிய வறுமையிலே எங்கள் தமிழ்நாட்டை தள்ளி வைத்துட்டு வளர்ச்சி அடைந்திருச்சு. எந்த கொம்பாதி கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று பீற்றுகிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். பீற்றுகிறார். என்ன குறை சொல்ல முடியாத ஆட்சி? நிறைந்த மது போதையிலே எல்லா திசைகளிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது. நள்ளிரவு நேரத்தில் கழுத்து நிறைய குலுங்க ஆபரணங்களை அடிந்து கொண்டு என்று ஒரு பெண்ணால் தன்னந்தனியாக சாலையில் நடந்து செல்ல முடிகிறதோ அந்த நாள் தான் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்த நாள் என்று அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார். ஆனால் பட்ட பகல் பெண்கள் இல்ல ஆண்களே நடமாட முடியாத கொடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு சென்று விட்டு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்து ஒதுங்க சென்ற மாணவியை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்து கூறுபட்டு இருக்கிறார்கள் இந்த கொடிய நிலத்தில். இதை தமிழ்நாடு அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது, காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. திரும்பிய திசையெல்லாம் போதை நடமாட்டம், கஞ்சா அளவு கடந்து பரவி கிடக்கிறது. எல்லா பக்கமும் கஞ்சா பாக்கெட் கிடைக்குது. வானூர்தி நிலையங்கள்ல, தொடர் நிலையங்கள்ல எல்லா பக்கமும் கஞ்சா கிடைக்குதா இல்லையா? காவல்துறைக்கு நல்லா தெரியும். கோயம்புத்தூர்ல அவங்களே பிடிக்கிறாங்க. யார்கிட்ட இருந்தா ஹிந்திக்காரர்கிட்ட இருந்து. அங்கிருந்து வரும்போதே அவங்க மூட்டையா கஞ்சா பொட்டலங்களோடு வருகிறார்கள்.
இந்த கஞ்சா குடிக்கைகளை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசாங்கத்தின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசாங்கத்தின் காவல்துறைக்கு முடியல. மக்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதை தடுக்க இவர்களால் முடியல. பள்ளிக்கூடங்களிலே கஞ்சா கிடைக்கிறது, போதைப் பொருள் கிடைக்கிறது, தடுக்க இந்த கேடுகட்ட திராவிட மாடல் அரசாங்கத்தின் காவல்துறைக்கு முடியல. வேடிக்கை பார்க்கிறது. ஏனென்றால் நாம யாருக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறோம்? இந்த நாட்டை ஆள தெரியாத திராவிட சோத்து முட்டைகளுக்கு நாம் வாக்கு செலுத்தியிருக்கிறோம். நான் தொடர்ச்சியா எல்லா தேர்தல் பரப்புரைகளிலும் கூட்டங்களிலும் பேசி வந்துட்டு இருக்கேன். வழங்கலும் தீத்தலும் தேற்றாதான் பெற்ற முழங்கும் முரசுடை செல்வம் தழுங்கரி விவே முற்றிபுத்து திரும்பேற்ப அதுவன்றோ நாய்பெற்ற தெங்கவழம் என்று 3 அரசனர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாடிருக்காங்க. என்ன சொல்றான்? தமிழனின் இளிச்சவாய்த்தனத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த திராவிட சோத்து முட்டைகள் ஆட்சிக்கு வருவார்கள். வந்து என்ன செய்வார்கள் என்றால், மலையிலிருந்து உருண்டி வந்த அந்த தேங்காயை தானும் பயன்படுத்தாமல் பிறருக்கு முன்ன கொடுக்காமல் அங்கிருக்கிற நாய்க்குட்டிகள் எப்படி உருட்டி விளையாண்டுதோ அதுபோல இந்த திராவிட சோத்து முட்டைகள் தமிழனின் இளிச்சவாய்த்தனத்தை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியை பறித்து அதிகாரத்தை பறித்து ஆள தெரியாமல் உருட்டு என்று உருட்டுவார்கள். இந்த உருட்டு பேர்வழிகளுக்கு நாம் மீண்டும் வாக்கு செலுத்த வேண்டுமா என்பதுதான் எனது கேள்வி. இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் 328 சொல்கிறது, சாராயத்தை விற்பனை செய்யக்கூடாது. விற்பனை செய்தால் 10 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய கொடிய குற்றம் சட்டம் சொல்லுது. ஆனால் அரசாங்கமே விற்கிறது. ஏன் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் கேட்கிறோம். கேட்ட பொழுது நீதியரசர்கள் கேட்கிறார்கள், எப்படி இதை விற்கலாம் என்று அரசாங்கத்திடம் கேட்கிற பொழுது இந்த ஆட்சி நடத்தக்கூடிய அரசாங்கத்தை நடத்தக்கூடிய இவர்கள் சொல்லுகிறார்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களை கொண்டு மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட எங்களுடைய கொள்கை முடிவு சாராயம் விற்பது. மக்களின் வாழ்வை சிதைத்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் தாலியை அறுத்து வாழ்வாதாரத்தை படுகொலை செய்து சின்னஞ்சிறிய பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிதைத்து அழிக்கிற இந்த சாராயம் விற்கிற தொழில் உங்களுக்கு கொள்கை முடிவென்றால் இந்த கொள்கையை கொண்ட திராவிடத்தை குழி தோண்டி புறக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி தமிழினத்தின் கொள்கை முடிவாக இந்த தேர்தலில் அமையட்டும். இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் தலைகுனிய வைத்திருக்கிறார்கள். குடிக்கிற குடிநீரை இலவசமாக கொடுக்க மாட்டான். நான் 2 நாளைக்கு முன்ன தேர்தல் பரப்புரைக்கு வீடு வீட வாக்கு சேகரிக்க போனப்போ ஒரு அக்கா ஓடி வந்து, நீங்க ஓட்டு போறதெல்லாம் இருக்கட்டும், ஒரு சப்ப தண்ணி பைப் போட்டு விடு. சப்ப தண்ணி பைப்பு கூட இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கல. அப்படின்னு என்ன கதை? இவன் தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டான். குறைந்தபட்சம் உனக்கு ஓட்டு போடுறவனுடைய வீரன்களுக்கு ஆளுக்கு ஒருத்தவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வீரன், கோட்டர் வீரனை கொடுப்பியா? ஒரு வீரனை கொடுப்பியா? ஒரு கோட்டர், ஒரு விஸ்கி, ஒரு பிராண்டி இது கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏன்னா இது அவனுக்கு பிரச்சனை. சந்தை, அது சந்தை. அண்டா கொடுப்பான், குண்டா கொடுப்பான், இலவசமா அரிசி கொடுப்பான், பருப்பு கொடுப்பான், வண்ண தொலைக்காட்சி பிடி கொடுப்பான், ஸ்பேன் கொடுப்பான், மிக்சி கொடுப்பான், கிரைண்டர் கொடுப்பான், குளிர்சாதன பெட்டி கொடுப்பான். இவன் வந்த பிறகுதாங்க ஒரு விஷயம் நிறைய நடந்தது. திமுகவும் அதிமுகவும் எப்பொழுது இலவசத்தை தொடங்கினார்களோ அப்பொழுது எங்க வீட்டு முன்னாடி ஒரு வண்டி ஓடிட்டு இருக்குது. காலையில வந்தவனே வாங்கப்படும் அனைவருக்கும் சொல்லுகிறோம், வாங்கப்படும். ஓடாத ஃபேன், ஓடாத மிக்சி, ஓடாத கிரைண்டர், ஓடாத குளிர்சாதன பெட்டி, ஓடாத சைக்கிள் வாங்கப்படும். அவனுக்கு தெரியுது இவன் கொடுக்கிறது மறுநாளே ஓடாதுன்னு. இவன் கொடுக்கிற மிக்சி கிரைண்டர் ஓடவே ஓடாதுன்னு அந்த வண்டிக்காரனுக்கு தெரிஞ்சிருக்குது. இவன் கொடுக்கிற சைக்கிள் ஓடவே ஓடாதுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. 2 மாசத்துக்கு முன்ன 11ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு இலவசமா சைக்கிள் கொடுத்தாங்க. சைக்கிள் கொடுத்தா வண்டி பிள்ளைங்க ஓட்டிட்டு வரணும்ல, ஓட்ட முடியல. வீல் இருக்கு, டயர் இருக்கு, டயர் மடிஞ்சிருக்கு, உள்ள டீப் இல்ல. வண்டி இப்படி திருப்ப முடியல, இப்படி திருப்ப முடியல. பிள்ளைங்க இப்படி தூக்கிட்டே வர்றான். ஒரு வீல தூக்கிட்டு வர்றான், வண்டி தள்ள முடியல. 150 ரூபாய் 200 ரூபாய் ஆட்டோ வாடகை பிடிச்சி டாடா ஏசில ஏத்தி கொண்டு போய் அங்க கொண்டு ஒர்க் ஷாப்ல இறக்குனா அந்த ஒர்க் ஷாப் காரன் சொல்றான், இதெல்லாம் சரி பண்ணி ஓட்ட முடியாதுங்க, காலையங்கடைக்கு போட்டுருங்க, ஒரு 500 700 வரைக்கும் கொடுக்குறேங்கிறான். 5541 ரூபாய் ஒரு சைக்கிளுக்கு விலை. எப்படி 500 ரூபாய் பொறுமானம் இல்லாத ஒரு சைக்கிள தமிழ்நாடு அரசாங்கம் 5500 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிருக்குது. எப்படிப்பட்ட ஊழல் பேர் வழிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்.
மக்களுக்கு பயனுள்ள பொருளை கொடுக்கல. எந்த பிள்ளைகளாவது அரசாங்கம் கொடுக்கிற சைக்கிள் ஓட்டுதா பாருங்க, கிந்திக்கார பையன் வங்கி வச்சு ஓட்டிட்டு இருக்கிறான். அவன் சரி பண்ணி கொஞ்சம் ஓட்டுறான், உருட்டுறான். அவனுக்கு தான் உதவுது. ஓடாத ஃபேனு, ஓடாத மிக்சி, ஓடாத கிரைண்டர், இப்ப ஓடாத குளிர்சாதன பெட்டிய ஜெதப்பா கொடுக்க போறாரு. இதெல்லாம் போதாதுன்னு அம்மையார் கனிமொழி அவர்கள் நீங்களே போய் வாங்கிக்கிங்க, வசந்தன் கோவில உங்களுக்கு கிடைக்கும், நாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பல் தரோம். அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். எங்க டீல் போட்டிருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏய், 8000 ரூபாய்க்கு வசந்தன் கோவில டீல் போட்டிருக்கிறான். மக்கள் வரி பணத்தை எடுத்து, இதுதான் ஊராமுட்டு நெய்யை என்ற புண்டாட்டி கையேங்கிறது. எவமுட்டு காசு எடுத்து எவனுக்கு கொடுக்க போற? கள்ளக்குறிச்சியில 69 பேர் செத்து போயிட்டான். சாவறதுக்கு காரணமான கள்ளச்சாராயத்தை வித்தவன் கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டிக்கு 24 முறை ஜாமீன் கொடுத்தது தமிழ்நாடு காவல்துறை. அந்த காவல்துறையின் அமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படின்னா செத்து போன 69 உயிருக்கும் நேரடி பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவர் வீட்டில இருந்து ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் பையில இருந்து 10 லட்சத்தை எடுத்து கொடுக்க நீ யாரா? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? யார் கொடுத்தது? நாடு முழுக்க மக்களை ஏமாற்றி நிறைந்த போதையிலே தள்ளி வைத்துக் கொண்டு எப்படி ஆள வேண்டும் என்றே தெரியாமல் ஒரு கோமாளி ஆட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. மக்கள் நமக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், சகித்துக் கொண்டிருப்பார்கள், பொறுத்து கொண்டிருப்பார்கள் என்று இலவசத்தை அறிவிக்கிறார்கள். இவன் தண்ணி கொடுக்கல. போன முறை அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, வண்ண தொலைக்காட்சி, அது ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, எல்லாம் இலவசமா கொடுத்த அம்மையார் ஜெயலலிதா ஒரே 1 லிட்டர் தண்ணியை போத்தல்ல அடைச்சு கொடுக்க முடியல. ஏன் தெரியுமா? தண்ணீர் இலவசமாக கொடுத்து விட்டால் கார்ப்பரேட் முதலாளிகள் கோபித்துக் கொள்வார்கள். கார்ப்பரேட் முதலாளிகள் வாழ வேண்டும் என்பதற்காக குடிக்கிற குடிநீரை அம்மையார் ஜெயலலிதா இலவசமாக கொடுக்கவில்லை. நாம் தமிழர் கட்சி தான் இந்திய பெருநிலத்திலேயே ஒரு பேரறிவிப்பு செய்கிறது. அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட தூய குடிநீரை இலவசமாக நாங்கள் வழங்குவோம் என்று. தண்ணீர் விற்பனை பொருள் அல்ல. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனேயே தண்ணீர் விற்பனை மீது தடை விதிக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி அறிவிக்கிறது. கல்வியை இலவசமா கொடுப்பாடனா கொடுக்க மாட்டான். ஏனென்றால் கல்வி நிறுவனங்களை நடத்துகிறவனே ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தான். தனியார் முதலாளிகள் சம்பாதிக்கணும், அதற்காக கல்வி நிறுவனங்கள் தனியார் இடத்திலேயே இருக்கும். தரமான கல்வியை நான் கொடுக்க மாட்டேன், தரமான மருத்துவத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஏன்? அப்பொழுதுதான் தனியார் மருத்துவமனை நடத்துகிற கார்ப்பரேட் சம்பாதிக்க முடியும். தரமான மருத்துவத்தை அரசாங்கமே கொடுத்து விட்டால் தனியார் கார்ப்பரேட் முதலாளிகள் வாழ முடியாது என்பதனால் கல்வியையும் மருத்துவத்தையும் இன்றளவும் நாம் வாக்கு செலுத்திய ஆட்சியாளர்கள் தனியாரிடத்திலேயே வைத்திருக்கிறார்கள். கேட்டா நிறைய பேர் சொல்லுவான், அரசு மருத்துவமனை தான் இருக்குதே, அரசு பள்ளிகள் கல்லூரிகள் தான் இருக்குதே, நீ தரமா அங்க இருக்குதான்னு போய் பாத்தியா? இருக்குதா மாமா? அங்க பள்ளிக்கூட கட்டிடங்கள் எப்படி இருக்குது? எந்த நேரத்தில் இடிந்து விழும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு பள்ளி கட்டிடங்கள் அங்கே கேவலமாக இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளாக இல்லை. அதற்கு சான்று என்னிடம் இருக்கிறது. ஏனென்றால் சென்ற முறை ஓராண்டுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 10 ரூபா பாலாஜின்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தான். ஆத்து மண்ணை எல்லாம் அள்ளி அள்ளி வித்துக்கிட்டு இருந்தான். அவன் ஆத்து மண் அள்ளி வித்து சம்பாதிச்சது பத்தாதுன்னு அப்பாவி மக்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி அவன் ஜோப்புல இருந்து காசு பிடிங்கி இருக்கிறான். இதை கண்டுபிடிச்சு ஈடி வந்து என்ன பண்ணுச்சு? வட ரசா, நீ நிறைய திருடி இருக்கிற, மணல் அள்ளதை கூட பொறுத்துப்ப, அப்பாவி மக்கள்கிட்ட இருந்து நீ பணம் பிடிக்க இருக்கிற என்று வழக்கு தொடுத்து சிறைக்கு கொண்டு போகும்போது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி வவுத்துல கை வச்சுக்கிட்டான். உடனே ஈடி கொண்டு போய் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில சேர்க்குது. அங்க போனதும் எந்த ஒரு விவகாரத்திற்கும் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறாத திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக நீதிமன்றத்தின் படிக்கட்டில் ஏறியது. ஏறி என்ன சொல்லுது? அரசு மருத்துவமனை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை,
எங்களுடைய அமைச்சர் உயிருக்கு அங்க ஆபத்து இருக்குது, அதனால அரசு மருத்துவமனையிலிருந்து எங்க அமைச்சரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு கொடுத்தது கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழகம். அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சருக்கு அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. இந்த நாட்டில் மணல் கொள்ளை அடித்த தமிழ்நாட்டின் மதிப்புமிக்க மந்திரி நான் தான் என்று இப்பொழுது கோயம்புத்தூருக்கு வருகை வந்திருக்கிற நமது மதிப்புமிக்க பெருமகன் 10 ரூபாய் பாலாஜியின் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசு மருத்துவமனை உனக்கும் எனக்கும் சாமானியர்களுக்கும் எப்படி நம்பிக்கையா இருக்கும்? எப்படி தமிழ் உயிரை பாதுகாத்து கொடுக்கும்? நம்ப முடியுமா? அரசாங்கத்திற்கு நம்பிக்கை இல்லை என்றால் இது அரசாங்கமா என்கிற கேள்வியை முன்வைக்கிறது. நாம் தமிழர் கட்சி தான் ஒரு பேரறிவிப்பு செய்கிறது. இந்த நாட்டின் முதன்மை குடிமகனுக்கு எப்படிப்பட்ட கல்வி வழங்கப்படுகிறதோ அதே போல கல்வி, இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு எப்படிப்பட்ட கல்வி வழங்கப்படுகிறதோ அதை போல கல்வி, இந்த நாட்டின் முதன்மை குடிமகனுக்கு எப்படிப்பட்ட மருத்துவம் கிடைக்கிறதோ அதை போல மருத்துவம், இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு எப்படிப்பட்ட மருத்துவம் கிடைக்கிறதோ அதை போல மருத்துவம், இந்த நாட்டில் மணல் கொள்ளை அடிக்கிற 10 ரூபாய் பாலாஜிக்கெல்லாம் எப்படிப்பட்ட மருத்துவம் கிடைக்கிறதோ அதை போல மருத்துவம் சாமானியர்களுக்கும் கிடைக்க செய்யப்படும் என்று பேரறிவிப்பு செய்த ஒரே அரசியல் கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரே ஒரு வழக்கு என்று வந்தவுடன் தலை தரிக்க ஓடிட்டான் ஒருத்தவன் பக்காம் பாஸ் கட்சிக்காரன். ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் நிலத்திற்காகவும் தொடர்ந்து போராடி ஒவ்வொரு நிர்வாகியும் 10 வழக்கு வந்து வச்சிருக்கிறான். இதே கோவை திருப்பூர் மாவட்டங்கள்ல கையில் எரிகாற்று குழாயை பதிச்சான். கேரளாவில் கர்நாடகாவில் இதே கையில் எரிகாற்று குழாய் பதிக்கப்பட்டது, அது சாலை ஓரங்களில் பதிக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் எமது கொங்கு நிலத்தில் மேற்கு மாவட்டங்களில் விளைநிலங்கள் எல்லாம் பதிப்பேன்னு இந்த 52 இன்ச்சு அகண்ட மார்புக்கு சொந்தக்கார அறிவிக்கிறான். எல்லா பயிலும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். அப்பொழுதுதான் 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் வெற்றி தோல்விகளை பார்த்துவிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஓடி முக்காடு போட்டுக்கிட்டு படுத்துக் கொண்ட பொழுது தேர்தலில் தோற்று போன உங்களால் புறக்கணிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரே அரசியல் கட்சி தலைவரான செந்தமிழன் சீமான் இதே கோயம்புத்தூருக்கு வந்தார். நாங்கள் போராடினோம், கையில் எரிகாற்றுக்கு எதிராக போராடினோம். கையில் எரிகாற்று குழாயை பிடுங்கி நட்டு அதுல எங்கள் காத்தன் சோழனின் புலிக்கொடியை பறக்க விட்டவர்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். இதற்கு வாழும் சான்ற எங்க அண்ணன் உட்கார்ந்திருக்கிறார், அண்ணன் கரிகாலன் அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் உட்கார்ந்திருக்கிறார். அவரும் வழக்கு வாங்கினவர். அதே போல் செஞ்சேரிமலை பகுதிகளில் விளை நிலங்களின் மீது உயர் மின்னழுத்த கோபுரங்களை அமைத்தார்கள். விவசாயிகள் போராடினார்கள். எங்க அண்ணன் அழைச்சிட்டு வந்து நாங்க போராட்டம் நடத்தணும். மண்ணின் காவலனாக விவசாய பெருங்கொடிகளின் காவலனாக நின்றது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். நாங்க தான் போராடணும். எப்பொழுதெல்லாம் தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களின் மீதும் மண்ணின் மீதும் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஏவப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பாதுகாவலனாக அறக்காவலனாக நின்று போராடுவது எங்கள் அண்ணன் மக்களின் காவலன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நாங்க தான் நின்று போராடிக்கிறோம். கனிம கொள்ளையா போராட நாங்கள் வருவோம். மக்கள் போராட்டங்களா அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் வந்து நிற்போம். மருத்துவர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள். எங்கள்கிட்ட பிடுங்கின காசு திருப்பி கொடுங்கள் என்று அரசு பணியாளர்கள், போக்குவரத்து தொழில் ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராடினார்கள். இத்தனை போராட்டங்களிலும் மக்களோடு மக்களாக நின்ற ஒரே அரசியல் இயக்கமும் தலைவனும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இப்ப பாருங்க, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க அரசாங்கத்திற்கு காசு இல்லை. மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்க அரசாங்கத்திடம் காசு இல்லை. கொரோனா நோய் தொற்று காலத்துல நாம் எல்லாம் ஓடி ஒளிஞ்சோம். 144 தடை உத்தரவை பிறப்பித்து நீ யாரும் வெளியே வரக்கூடாது என்று அரசாங்கம் சொன்னது. அப்பனுக்கு நோய் தொற்று வந்தால் பிள்ளை வெளியே வரமாட்டான், பிள்ளைக்கு நோய் தொற்று வந்தால் அப்ப வெளியே வரமாட்டான். அந்த நேரத்திலே தேவதைகள் போல் ஓடி வந்து உயிரை காப்பாற்றிய செவிலியர்களை சாலையில் நின்று போராட வைத்தது இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழகம். அன்று அவர்கள் பக்கம் நின்றதும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லா வளத்தையும் இழந்துட்டோம். அனைத்து நிலைகளிலும் மக்கள் தன் சேர்த்து வைத்த பொருளை இழந்து விட்டார்கள். போக்குவரத்து துறை ஊழியர்கள்
தன் வாழ்நாள் முழுக்க சேமித்து வைத்த பிடித்த காசை தான் திருப்பி கொடுன்னு கேட்கிறான். இவன் கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்காம இந்த காசு வரும் தன் மகனின் திருமணத்தை முடித்து விடலாம், இந்த காசு வரும் தன் மகளின் திருமணத்தை நடத்தி விடலாம், இந்த காசு வரும் குறைந்தபட்சம் நமக்கு என்று சொந்தமாக ஒரு வீடு கட்டி வாழ்ந்து விடலாம் என்று நம்பிய அப்பாவி மக்களை ஏமாற்றி விட்டு உனக்கு இலவசமா காசு தரேன், விடியறதுக்குள்ள ஒரு 5000 கொண்டாந்து வங்கி கணக்கில் போட்டு விடுகிறேன் என்று சொல்கிறான் என்றால் இப்போ காசு எங்கடா வந்தது என்று அத்தனை பேரும் கேட்கிறார்கள். மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர் வழிகளாக இந்த அரங்கட்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 திராவிடர்களும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மாற்றா ஒருத்தன் வருவான்னு பார்த்தா ரொம்ப பெரிய ஏமாற்றாவே வந்து நிற்கிறான். ரொம்ப பெரிய ஏமாற்ற வந்துறான். இவனும் இலவசம் கொடுப்பான், புதுசா வந்த பக்காமாசும் இலவசம் கொடுப்பான், அவனும் பொருள் கொடுப்பான், இவனும் பொருள் கொடுப்பான். எவனும் சாராய கடைக்கு எதிராக நிற்க மாட்டான். பெண்களின் பாதுகாப்பும் அவன் தான் பெண்களுக்கு பெரிய இடையூறா நிற்பான். இப்ப ஒரு அரசியல் கட்சி கூட்டம், அந்த கட்சியின் தலைவன் தனக்கு என்ன சின்னம்னே தெரியல, எந்த சின்னத்துக்கு வாக்கு கேட்க போகிறோம் என்றே தெரியாமல் இருக்கிற ஒரு தற்குறிக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டுமா? நாம் முடிவு செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் அந்த கட்சியின் கூட்டத்தை கூட ஒழுங்குபடுத்தி நடத்த முடியாத ஒரு கேடுகட்டவருக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டுமா? முடிவு செய்ய வேண்டும். 5 லட்சம் பேர் ஒரு மாநாட்டில் நாங்கள் கூடி கலைந்தோம். ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லை, ஒரு சின்ன இடிபாடு இல்லை. நிம்மதியா சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி மேடைகளிலே தவழ்ந்து சென்றார்கள். எந்த பிரச்சனையும் நடக்கல. ஒரு பொதுக்கூட்டம், ஒரு தெருமுனை கூட்டம் நடத்தக்கூட முடியாமல் மிக பெரிய அளவிலே சமூக சிக்கலை ஏற்படுத்தி விட்டு ஒரு அம்மா சொல்லுது, இந்த குழந்தைய விட இந்த பிள்ளைய விட எனக்கு விஷயத்தான் ரொம்ப பிடிக்கும். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் அறியாதவர் என்கிறார் வள்ளுவன். குழல் இசையை விட யாழ் இசையை விட இனிமையானது தன் குழான் பெற்றெடுத்த குழந்தையினுடைய அந்த கொஞ்சம் குரல். அது பிடிக்காதான் இவளுக்கு. இந்த ஓடுகாலி பயில தான் ரொம்ப பிடிக்குங்கிற எப்படிப்பட்ட கேடுகட்ட சமுதாயம் பாருங்கள். ஒருவனுக்கு ஒருத்து என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அரணப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பதில்லாதிருப்பின் நன்று. இது திராவிடம் சொன்னுச்சு. ஆனால் அந்த திராவிடத்தை ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு வர்ற கூட்டம் எப்படி? விஜய்க்கு நான் அக்காவாவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்பேன், ஏன் நம்ம பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போவேன். எப்படிப்பட்ட கேடுகட்ட சமுதாய அமைப்பு முறை என்பதை என் தமிழ் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டிய மனைவிக்கும் பெற்ற பிள்ளைக்கும் உண்மையாக இருக்காத ஒருவன் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எப்படியடா உண்மையாக இருப்பான் என்கிற கேள்வியை உங்களிடம் வாக்கு கேட்டு வருகிற பொழுது இந்த அணில் கூட்டத்தை பார்த்து நீங்கள் கேட்டு விரட்டி அடிக்க வேண்டிய தருணம் இது என் அன்பு சொந்தங்களே. எப்போது எல்லாம் தமிழர் நிலத்தில் ஆகச் சிறந்த தனித்துவமிக்க ஒரு அரசியல் கட்டி எழுப்பப்படுகிறதோ அதை தடுக்க, அதை மட்டுப்படுத்த ஒரு கேடுகட்ட இனக்கவர்ச்சி உள்ளே வந்து நுழைந்துவிடும். அதுபோல்தான் இந்த தமிழர் நிலத்தை ஆகச் சிறந்த முறையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த கர்ம வீரர் காமராசுவின் ஆட்சியை அழிக்க, சிதைக்க அன்று ஒரு அழகான குத்தாடி ஓடி வந்தான். அதுபோல் 60 ஆண்டு காலமாக இந்த இனத்தை அழித்து சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடத்தை ஒழித்துவிட்டு தமிழர் நிலத்தில் தனித்துவமிக்க தமிழ் தேசிய அரசுகளை கட்டி எழுப்புகிற பொழுது அதை சிதைக்க மீண்டும் ஒரு குத்தாடி உள்ளே களமிறக்கப்பட்டிருக்கிறான். மக்களுக்காக களத்தில் நின்று போராடுகிற மதிப்பு மிக்கவர்கள் வேண்டுமா? இல்லை இந்த நிலத்தை சிதைத்து கலாச்சாரத்தை அழித்து மக்களை கூறு போட்டு அதில் குளிர்காய்கிற கூத்தாடிகளின் அரசியல் வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய தருணம். நாப்பிலக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்று மரியாத நாரியரை கூடி பூப்பிலக்க வருகின்ற புற்றீசல் போல கலகலன புலபலன புதல்வல்கரை பெருவி காப்பதற்கும் வகையறிய கைதிரவு மாட்டீர் கவர் பிளந்த மரத்துளையில் வாழ் நுழைத்துக் கொண்டு ஆப்புதனை அசைத்து விட்ட குரங்குதனை போல அகப்பட்டீர் கிடந்து உழல அகப்பட்டீரே என்கிறான் பட்டினத்து செட்டி. என் அன்பிற்கினிய சொந்தங்களே, இந்த பக்கம் ஒரு பிளவு திராவிடம், இந்த பக்கம் ஆரியம், 2 பிளவு இருக்குன்னு பார்த்தா 3வதா ஒரு திரை கவர்ச்சி என்கிற பிளவு வந்துடுச்சு. இந்த பிளவுகளுக்கு மத்தியில் வாழ விட்டுட்டு எடுக்க தெரியாமல் அல்லாடுகிற குரங்குகள் போல நீங்களும் மாறிவிடாதீர்கள். இந்த திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். இவன் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றென்று சொல்கிறான். மலையை வெட்டி கொள்ளையடித்த திராவிடமும்
மணலை அள்ளி கொள்ளையடித்த திராவிடமும், எங்களின் கல்வி உரிமையை பறித்து கொள்ளையடித்த திராவிடமும், எங்கள் ஈழத்திலே தொப்புள் கொடி உறவுகளின் எண்ணங்களை உணர்வுகளை சிதைத்து எங்களுடைய கனவை அடித்த திராவிடமும், இவை எல்லாவற்றையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடுகிற தமிழ் தேசியமும் இரண்டு, அது ரெண்டும் ஒண்ணு, அது என் கண் என்று சொன்னால் இவனை கூமுட்டு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பாராண்ட தமிழ்வேந்தர் பைந்தமிழை தலை வைத்து நீராண்ட இலங்கையின் நிழலாண்ட கதை கேட்டோம். நீராண்ட இலங்கையின் நிழலாண்ட கதை மாறி போராண்ட செந்நிலமாய் புலமாறி கொண்டுள்ளது. தென்புலத்தார் வடபுலத்தை திசைவென்று கொடிநாட்டி வன்புலத்து செந்தமிழை வாழ வைத்த கதை கேட்டோம். வன்புலத்து செந்தமிழை வாழ வைத்த கதை மாறி என்புலத்து தமிழருக்கு இடர் மிகுந்து கொண்டுள்ளது. தென்னகத்து பெருஞ்சோழன் தேர்ந்தவடை முன்னனுப்பி முன்னகத்து சிங்களனை முறியடித்த கதை கேட்டோம். முன்னகத்து சிங்களனை முறியடித்த கதை மாறி எண்ணகத்து தமிழருக்கு இடர் மிகுந்து கொண்டுள்ளது. சேர்த்துமிகு செந்தமிழர் ரங்கனது யாழகத்தில் தனித்தரசு நாட்டுவரில் மங்கி வரும் தமிழர் மானம் மண்ணுலகில் நிலைவருமே என்று முள்ளிவாய்க்கால் மண்ணில் மூடிய மறவர்களின் மூச்சுக்காற்றில் மூண்டெழுந்தது உலகம் தழுவிய நாம் தமிழர் என்கிற தனித்துவமிக்க தமிழ் தேசிய அரசியல். தெரியுமாடா உங்களுக்கு? தெரியுமா? இசைப்பிரியா என்கிற எங்கள் உடன் பிறந்தவள் அலங்கோலப்படுத்தப்பட்டு ஆடைகள் அவிழ்க்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் கத்தினாள், கதறினாள். உலகம் முழுக்க 12 கோடி தமிழர்கள் இருந்தும் எம்மை காப்பாற்ற ஒருவன் கூட வரவில்லையே என்று கத்தினாள், கதறினாள். அவள் கத்தலில், அவள் கதறலில் மூண்டெழுந்தது உலகம் தழுவிய நாம் தமிழர் என்கிற தனித்துவமிக்க தமிழ் தேசிய அரசியல். முள்ளிவாய்க்காலோடு தமிழர்களின் வரலாறே முட்டிட்டு போனது என்று எல்லோரும் கொக்கரித்தார்கள். அங்கு விழுந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் மூண்டெழுந்தது உலகம் தழுவிய நாம் தமிழர் என்கிற தனித்துவமிக்க தமிழ் தேசிய அரசியல். அப்படிப்பட்ட தமிழ் தேசிய அரசியலை திராவிடத்தோடு ஒட்டி வைத்து பார்க்கிற இந்த கேடுகட்ட மனநிலையை உடைத்தெறிந்து என் நிலத்தின் உரிமைக்காக போராடுகிற நாம் தமிழர் கட்சியின் பக்கம் நிற்க வேண்டியது அனைத்து தரப்பட்ட மக்களின் கடமையாகும். அனைத்து தரப்பட்ட மக்களின் கடமையாகும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சொன்னா வந்த உடனே மாசம் நான் மின்கட்டணத்தை எடுப்பேன். இப்பவும் அதே அறிக்கைங்க, அதே வாக்குறுதி. அது பழசு, இது புதுசு. அது 2.1, இது 2.0. அன்னைக்கு அதை சொன்னா இன்னைக்கு இதை சொல்றான். ஆனால் ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் 3 தடவை மின்கட்டணத்தை இவன் உயர்த்தினான். 3 தடவை உயர்த்தி இதே சூலூர்ல, இதே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விசைத்தறி கூடங்களை இழித்து மூடி கூலிக்கு நெசவு செய்கிற எங்கள் மக்களின் வயிற்றிலே அடித்தது இந்த அரங்கட்ட திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு நாம் மீண்டும் வாக்கு செலுத்த வேண்டுமா? ஆட்சிக்கு வந்த உடனே இங்க தேனாரும் பாலாரும் ஓடும், தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாறும், ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்னா வந்த உடனே 150 விழுக்காடு சொத்து வரியை ஏற்றி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நுகர்வு பொருட்களின் விலையை பன்மடங்கு உயர்த்தியது இந்த அரங்கட்ட திராவிட முன்னேற்ற கழகம். என் அன்பிற்கினிய சொந்தங்களே, சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். இப்படி தினம் தினம் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கட்டவிழ்த்து விட்டு தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரும் திராவிட கட்சிகள் வேண்டுமா, இல்லை தமிழர் நிலத்தை பாதுகாக்க போராடுகிற நாம் தமிழர் கட்சி வேண்டுமா என்பதை என் அன்பு சொந்தங்கள் முடிவு செய்யுங்கள். இங்கே இவன் சொல்லுவான், நாங்கள் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்ன இவர்கள் தான் குறைந்தபட்சம் ஆட்சி மொழியா, அதிகார மொழியா, அர்ச்சனை மொழியா என் தமிழை கொண்டு வரவே இல்லை. இப்ப கூட ஒரு ஐயா கொண்டு வந்து ஒரு மனுவை கொடுக்கிறாரு. தேவாரத்தை, திருவாசகத்தை, இவனுடைய இலக்கியங்களை இந்த கோயில்கள்ல ஒழிக்கும்படி செய்யுங்க. கும்பாபிஷேகங்கள்ல, திருக்கூடு நன்னீராட்டு விழாக்கள்ல தமிழ் மந்திரங்களை ஒழிக்க செய்யுங்கள், திருமந்திரத்தை ஒழிக்க செய்யுங்கள் என்று ஒரு மனு கொடுக்கிற இடத்தில் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தல, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கோ அதிகாரத்திற்கோ வரவே இல்லை. ஆனாலும் கூட நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளிலே ஏறி இறங்கி எங்கள் தமிழை கோபுர கலசத்திலே ஏற்றி அழகு பார்த்தது நாம் தமிழர் கட்சி தான். முத்தை திரு வத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்துக்குரு வித்திக்குரு வரை எனவோரும் முக்கட்பர மக்கச்சுருதை உட்பட்டது கற்பித்திருவர் உப்பத்து முவக்கத்தமரும் அடிவேன 10 தலை தத்தக்கணைதொரு ஒத்தைக்கிரி வத்தை பிரிதொரு பட்டப்பகல் வட்டத்துகிரிகள் இரவாக என்கிற எங்கள் திருமந்திரத்தை
கோவல கரசத்திலே ஏற்றி அழகு பார்த்தது நாம் தமிழர் கட்சி. பச்சை மா மலை போல் வேணி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அருங்குமா நகரலாலேன் என்கிற தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் பாசுரத்தை கோபுர கலசத்திலே ஏற்றி அழகு பார்த்த ஒரே அரசியல் பேரியக்கம் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த கேடுகட்ட திராவிடம் தமிழர் வளர்ச்சி என்ற ஒன்றை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள். 1938 தொடங்கி 56 வரை நடந்த மொழி போராட்டத்தை தன்வயப்படுத்தினார்கள். தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நம்பினார்கள். ஐயையோ ஹிந்தி உள்ளே வந்து புகுந்து விடும், தமிழ் அழிந்து போய் விடுமோ என்கிற அச்சத்தில் தான் என் நாட்டு மக்கள் எந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு செலுத்தினார்கள். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம். நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை கொடுத்திருவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திருவோம். எப்பக்கம் வந்து புகுந்து விடும், இந்த எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த ஹிந்திதனை, அதன் ஆதிக்கம் தன்னை புதைத்திருவோம். எங்கள் உடல் பொருள் ஆவி எல்லாம் எங்கள் இன்ப தமிழ் மொழிக்கே தருவோம். மங்கை உறுத்தி தரும் சுகமும் எங்கள் மாத்தமிழ் கீடில்லை என்று உழைப்போம். சிங்கம் என்றே இளம் காளைகளே, மிக தீவிரம் கொள்ளுவீர் நாட்டினிலே, பங்கம் விளைத்திடில் தாய்மொழிக்கே உடற்பச்சை ரத்தம் பரிமாறிடுவோம் என்று எங்கள் புரட்சி கவி பாரதிதாசன் பாடினான். அந்த பாடலில் உயிர் பெற்று ஐயோ தமிழ் அழிந்து விடுமோ என்று அஞ்சி பயந்துதான் இந்த கேடுகட்ட திமுகவுக்கு மக்கள் வாக்கு செலுத்தினார்கள். ஆட்சிக்கு வந்த இவர்களே தமிழை இப்பொழுது புறக்கணித்து விட்டார்கள். ஆட்சியில் இல்ல, அதிகாரத்தில் இல்ல. நம்ம கோவை ஆங்கிலத்துல பாதி, தமிழ்ல பாதி. இங்க இருக்கக்கூடிய ஒரு கடைகளில் தமிழ்ல பெயர் இருக்கா? தமிழில் பெயர் பலகைகள் இருக்கா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. வடக்கு வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெருதாம் தமிழ் தெருவில் தமிழ்நாட்டில் தமிழ்தான் இல்லை என்று அன்று பாரதிதாசன் பாடிய அந்த வரிகளில் இன்று வரை எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் இந்த திராவிடம் நமக்கு தேவையா என்கிற கேள்வியை எழுப்பி, என் அன்பிற்கினிய சொந்தங்களே, இதே சூலூர் தொகுதியில் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிற என் அன்பிற்கினிய உடன் பிறந்த சகோதரர், மிகச்சிறந்த ஆராய்ச்சியல் துறை நிபுணர் ஐயா ராஜசேகரன் சூரப்பன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே ஏற்கலப்பிய சுமந்தன் இப்படி நிற்கிற விவசாய சின்னத்திலே உங்கள் வாக்குகளை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். அதுபோல கோவையில் இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் போட்டியிடுகிற அனைத்து உறுப்பினர்களுக்கும், நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் விவசாய சின்னத்திலே உங்கள் வாக்குகளை செலுத்தி வெல்ல வையுங்கள். நாம் வெல்வது தமிழின் வெற்றியாக இருக்கும், இந்த மண்ணின் வெற்றியாக இருக்கும், இந்த மக்களின் வெற்றியாக இருக்கும். மக்களுக்காக போராட ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறோம். எல்லாம் 2 முனை போட்டி, 3 முனை போட்டி, 4 முனை போட்டிக்கிறான். நாங்கள் போட்டியிடவே வரலேங்கிறேன். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடல, மாறாக எங்கள் இடத்தின் உரிமைக்காக போராடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறோம். எனவே என் அன்பிற்கினிய சொந்தங்களே, மீண்டும் மீண்டும் நாங்கள் பேசுவதை கேட்டு கடந்து சென்று விடாதீர்கள். 10 தடவை பாடை வராது. பதுங்கி கிடக்கும் புளிய தமிழா, செத்து மடிதல் ஒரு முறைதானடா, சிரித்துக் கொண்டே செருக்கலம் வாடா என்கிற ஈழத்து கவிஞனின் வரிகளை தொட்டு, தூங்குபவர் தூங்கட்டும், துலங்குபவர் துலங்கட்டும், வீங்குபவர் வீங்கட்டும், விற்குபவர் இருக்கட்டும், இருப்பவர்கள் இருக்கட்டும், எம் தமிழர் நலம் இருகை என்று இணைபவர்கள் இணையட்டும், தெருப்படியில் அமர்ந்தபடி படிப்படியாய் எமையாய்ந்து உருப்படியாய் ஒருபடியும் அல்லந்து கிழிக்காதார் உட்கார்ந்து வான் பார்க்கட்டும், நெருப்படியும் குளப்படியும் எங்களைப் போல நேர்மையானோருக்கு ஓர்படி என்று நீ இணைவீர் நாம் தமிழராக. நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி ஐயா சந்திரமோகன் அவர்களே. அடுத்தபடியாக மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ஈதா சீமான் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழர்களின் தேசிய சின்னமான புலியை வணங்குகிறேன். இந்த மாலை வேளையிலே பிரபாகரனின் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்று பெரும் திரளாக குழுமி எங்கள் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அருமை தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்கள் மாலை வணக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தேர்தலை நடத்திக்கிட்டு இருக்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சிறப்பு வணக்கம். இன்னைக்கு மதுரை மத்தியில கிளீன் ஹேண்ட்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்
நாற்காலிகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு அடைச்சு வச்சு கொடுத்துக்கிட்டுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ரோட்ல நின்று சும்மா போறவன் வர்றவன், ஆஸ்பத்திரிக்கு போறவன், சந்த கடைக்கு போறவன், ஆட்டு வியாபாரி, மாட்டு வியாபாரி, கத்திரிக்காய் வியாபாரி, இவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. ஒண்ணு அதுக்கு நடவடிக்கை எடு, இல்லைன்னா இந்த நாடகத்தை நிப்பாட்டிட்டு ஊரை பக்கம் போய் சேரு, நாங்க ஓட்டு போட்டுக்கிறோம், நீ கிழிச கிளி போதும். கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டா மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்கறக்கு ஆள் என்ன? அவன் ஒரு வருஷம் முன்னாடியே பதுக்கிட்டான், பூத்து வாரியா கொண்டு போய் பதுக்கிட்டாங்க. தேர்தலுக்கு 2 நாள் கையில கொடுக்க ஆரம்பிச்சிருவான். எத்தனை தேர்தலுக்கு நாங்க நின்றுகிட்டு போன் பண்ணிருக்கேன். என்னைக்கு வந்து கிழிச்சீங்க? நீங்க என்னைக்கு வந்து கிழிச்சீங்க? வரவே மாட்டாங்க, போன் எடுக்க மாட்டாங்க. ஆனா போற வர ஆளை பூரா நிப்பாட்டிக்கிட்டு, நிப்பாட்டு, திறந்து காட்டு, அதோடு டிக்கிய தோற, அதை தோற, மசுர தோற, மட்டாங்காய தோற. அப்ப இந்த நாடக கம்பெனி சரியா மாறிக்க. இல்லைன்னா அப்புறம் நீ தயவு செஞ்சு ஊருக்கு போயிரு, நாங்களே ஓட்டு போட்டுக்கிறோம். அவன் கொடுக்குற ஆசை கொடுத்து தொலைஞ்சிட்டு போய் தொலைறான். இது தேவையில்லாத வெட்டி வேலை. இப்ப நாம் தமிழர் கட்சி நாங்க எங்களுடைய செயல்பாட்டு வரைவெல்லாம் சொல்லியிருக்கோம். அதை நான் சேர்த்து ஒன்னையும் சொல்லிடுறேன். ரேஷன் கடையில திங்கக்கிழமை வந்து நாங்க புளியோதரை ஓட்டுறோம், செவ்வாய்க்கிழமை எலுமிச்சம்பள சோறு ஓட்டுறோம், புதன்கிழமை கறிக்குழம்பு ஓட்டுறோம், வியாழக்கிழமை வந்து தயிர் சோறு ஓட்டுறோம், வெள்ளிக்கிழமை சாம்பார், சனிக்கிழமை முட்டை குழம்பு, ஞாயிற்றுக்கிழமை கோழி குழம்பு. சாப்பிட்டுட்டு நாங்க செலவுக்கு 1000 ரூபாய் ரேஷன் கடையில தந்துருவோம், நீங்க வாங்கிட்டு வந்துடலாம். விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு விட்டுருங்க. போட்டுறீங்களா? போட்டுறீங்களாப்பா? எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? இங்க ஒரு கோயில் இருக்கப்பா, இந்த தெருவுல ஒரு கோயில் இருக்கு. இந்த தெருவுக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து கும்புறோம், நம்ம நாட்டு சாமி கும்புறோம், இல்லாத இயேசுவா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு பொதுவா ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து கும்பிடுறோம். அந்த கோயிலுக்கு நம்ம தெருவுல இருந்து ஒரு நிர்வாகியை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த நிர்வாகி என்ன பண்றாரு? நிர்வாகி யாரு நிர்வாகி சிறந்த நிர்வாகின்னு அவங்களுக்குள்ள சுற்று மாத்தணும். இந்த வருஷம் இவர் பார்த்தா அடுத்த வருஷம் அவர் பார்த்தணும்னு. அப்ப இவர் என்ன பண்றாரு? நம்ம தான் தொடர்ந்து பார்க்கணும்னு அந்த கோயிலுக்கு நீங்க ஒவ்வொரு திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா நான் உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு செயின் தர்றேன், தங்க செயின் தர்றேன், ஆளுக்கு நான் வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட வரும்போது ஆளுக்கு 10,000 தர்றேன், வெள்ளி காமாட்சி விளக்கு தர்றேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம அதை ஏத்துக்கிட்டு போயிருவோமா? நம்ம கோயில் நிர்வாகத்துல கேப்பம்ல, கேள்வி கேப்பம்ல. இரியா, நாமளே திருவிழா நடத்துறதுக்கு நம்ம எல்லாரும் வீட்டுக்கு தலைக்கட்டு வரி ஓட்டு ஆளுக்கு 1000-500 ஓட்டு நடத்துறோம், நீ இதை எப்படி தர்றேன்னு கேட்பமா மாட்டோமா? அந்த மாதிரி இவன் இலவசம் தரதை ஏன் கேள்வி கேட்கல? ஏன் கேட்கல நாம? சரி, அதுக்கு நம்ம கேட்டோம் அந்த கோயில் நிர்வாகிட்ட. அந்த கோயில் நிர்வாகி பதில் சொல்லிட்டாரு, ஒண்ணுமில்ல, சாமி கும்பிடுற உரிமை நமக்கு இருக்கு, எப்ப வேணாலும் சாமி கும்பிட்டுக்கலாம், கோயிலை வித்துட்டானப்பான்னு சொல்றாரு. ஏத்துக்கிருவீங்களா? ஏத்துக்கிறோமா? அந்த நிர்வாகியை செருப்ப கழட்டி அடிக்குமா? அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவும் அதிமுகவும் காலங்காலமா. அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் மானம் கட்டு போய் வெக்கம் கட்டு போய் அவன் கொடுக்கிற இலவசத்துக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். தெருவுல வரேன், என்னை வழிப்பறி கொள்ளக்காரன் முகமூடி அணிஞ்சு என்னை அடிச்சு என் பையில இருந்து ஒரு 10,000 ரூபாய் பிடிக்கிட்டு போயிட்டான். நான் அழுதுகிட்டு பழுத வச்சு நிக்கிறேன், என்னடா பண்றதுன்னு தெரியாம. இப்ப நான் அந்த காசை கொண்டு போனதான இந்த மாசம் என் வீட்டுல அடுப்பறியும் நிக்கிறேன். அப்ப அந்த பக்கம் ஒருத்தர் வெள்ளையும் சொல்லையுமா நாகரிகமா ஒருத்தர் வர்றாரு. என்ன தம்பி, என்ன இப்படி நிக்கிறீங்க? ஐயா, இந்த மாதிரி என்னை என்னை அடிச்சு காசு பிடிக்கிட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்றேன். ஐயோ, நீங்க எந்த ஊரு? மதுரைக்கு போகணுமா? பஸ்ஸுக்கு காசு இருக்கா? இந்தாங்க, இந்த 200 ரூபாய் வச்சுக்கோங்க, நீங்க முதல்ல உங்க ஊருக்கு பத்திரமா போய் சேருங்கன்னு தர்றாரு. நான் என்ன பண்றேன்? ஐயா, உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்தா கொடுங்க, எங்க சாமி அலமாரியில வச்சு நான் உங்களை தினம் கும்பிடணும்யான்னு சொல்றேன். அந்த போட்டோ தான் திமுக அதிமுக. காசை இழந்த நாம தான் தமிழ்நாட்டு மக்கள். இது தெரியாம நம்ம கிட்ட கொள்ளையடிச்சவங்க காசை அவன் இலவசம் தர்றான்னு சொல்லி மகிழ்ந்து போய் அவனுக்கே ஓட்ட போட்டு எடுத்துறான். மானம் கிட்டு போய் அவனுக்கே ஓட்டு. திமுக தேர்தல் இருக்க அக்கா கனிமொழி சொல்றாங்க, நாங்க ஜிஎஸ்டி நிதி ஒழுங்கா வர்றதில்ல, நாங்க அதனால செலவு நாங்க எங்க நிதிக்கு போறது? சில திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு வேணும், மத்திய அரசு ஒத்துழைக்கிறது இல்ல, நாங்க என்ன பண்றது? இதெல்லாம் தெரியாம என்ன மசத்துக்கு உங்க அப்பன் ஜிஎஸ்டி கொண்டு வந்தா? என்ன எதுக்கு கொண்டு வந்தா? ஜிஎஸ்டி எதுக்கு கொண்டு வந்தாரு? உங்க அப்பாரு எதுக்கு கொண்டு வந்தாரு சொல்லு? ஜிஎஸ்டில தெளிவா சொல்லுதா இல்லையா? மத்திய மாநில அரசுகள் வரிய தனியா மொத்தமா நாங்க எடுத்துட்டு போயிருவோம், நீங்க கேட்டு கேட்டு தான் வாங்கிக்கிறோம் தானே ஜிஎஸ்டி இருக்கு. இது தெரிஞ்சு குடும்பிய கொண்டு போய் கொடுத்தும் கொப்பனை எதை கொண்டு அடிக்கிறது? அவனுக்கு எதுக்கு சமாதி கடற்கரையில கொடுத்துருவாங்க? நான் இவங்க கொடுத்துட்டு டெல்லிக்காரன் தர மாட்டேங்கிறான், டெல்லிக்காரன் தர மாட்டேங்கிறான், டெல்லிக்காரன் செருப்பு கட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி உனையமா தான் அடிக்கணும்டா. ஏன்டா கொடுத்த? ஏன்டா கொடுத்த என் காசை? ஏன்டா கொடுத்த? என்ன விளையாட்டு பண்ணிக்கிறாங்க பாருங்க. திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த பாரதிய ஜனதா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்ல.
இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்களையும் சொல்லிடுறது. இவங்க பாஜகவின் பி டீம். பாஜகவை நீங்க தான்டா, திமுக தான்டா. நில ஒருங்கிணைப்பு சட்டத்துக்கு எப்படா ஆளுநர் ரவி சத்தமே இல்லாம ஒப்புதல் கொடுத்தாரு? அதானிக்கு தமிழ்நாட்டில் இருக்க நீர்நிலைகளை 100 ஏக்கருக்கு குறைவாக உள்ள பரப்பளவு கொண்ட நீர்நிலைகளை அதானிக்கு கொடுப்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட சட்டம் நில ஒருங்கிணைப்பு சட்டம். இதை எப்படி ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாரு? மொச்ச உனக்கு மாதிரி இருந்துகிட்டு வீச்சுன்னு கத்துற ஆளுநர் பேனா சிலைக்கு ஏன் கத்தல பேனா சிலைக்கு? அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு அங்க ஒரு கட்டுமானம் தேவைப்படுது கடல்ல. அது வேற ஏதாவது கட்டினா பிரச்சனை வரும். அப்ப இந்த வழக்கணைக்கு பேனா செலவீங்களான்றாங்க. அது எப்படா? நாங்க சோறு திங்கணும், படிக்கணும், வைத்தியம் பார்க்கணும், எங்களுக்கு தர வேண்டிய மத்திய அரசு ஜிஎஸ்டி நிதியை தரமாட்டேங்கிற இந்த இளவு மகனுக்கு பேனா சிலைக்கு ஒப்புதல் மத்திய அரசு என்ன மாசத்துக்கு உடனே கொடுக்குது? சொல்லு, கொடுத்துச்சா கொடுக்கலையா? எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. ஆனா நம்மளை நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது. நாங்க பாரதிய ஜனதாவோட சண்டை போடுறோம். நான் பாரதிய ஜனதா வந்துரும். பாரதிய ஜனதா, திரும்பவும் சொல்றேன் மக்களே, பாரதிய ஜனதாவுக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ இனிமேல் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற தேவை இல்லை. அவங்கள விட சொகுசா அவங்க நினைச்சதெல்லாம் திமுகவும் அதிமுகவும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. பாத்துக்கிட்டு தானே இருக்கான். இன்னைக்கு ஐயா எடப்பாடி எவ்வளவு ரூபா செலவானும் தரமான அரிசி போடுறேன். ஒரு சம்சாரி வீட்டு பொண்ண, நம்ம வீட்டு ஒரு பெண்மணி, ஒரு அம்மா, நடுத்தர வயது அம்மாவை மதுக்கடைக்கு எதிராக போராடின அடிச்சாங்க. யார் அடிச்சது? எடப்பாடி தான் அடிச்சான். யார் அடிச்சது? அடிச்சாங்களா இல்லையா? பல்லடத்துல இங்க இருக்க வண்டி தடம் கொங்கு மண்டலத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்க ஊர்ல கூட தென் மாவட்டங்கள் அப்படி இருக்காது. இங்க வயக்காடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே மக்கள் குடியிருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு வண்டி தடம் இருக்கும். அந்த எல்லா வண்டி தடமும் கொங்கு மண்டலத்துல சாராய பாட்டில், பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கா இல்லையா? அப்படி இருந்தா வெட்டி போட்டு போனேன். அப்படி குடிச்சவன் வெட்டி போட்டு போனேன். துள்ள துடிக்க மொத்த குடும்பத்தையும் இவங்க நம்பி நம்ம வாக்கு செலுத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளை காப்பாத்த துப்புள்ளாத இந்த வழக்கணைகளுக்கு நம்ம வாக்கு செலுத்திக்கிட்டே இருக்கணும். வந்துட்டாங்க. இப்ப இந்த தடவை நல்லா பாத்துக்குங்க. நம்மளெல்லாம் கேள்வி பண்ணாங்க. ஆடு மாட்டுக்கு மாநாடு நடத்துறாரு, மாடு மேய்க்கிற போராட்டம் நடத்துறாரு அப்படின்னு. என்ன மாசத்துக்கு இப்ப திமுக தேர்தல் அறிக்கை பக்கம் 40ல 8, 9, 10ல மேய்ச்சல் உரிமையை நாங்க அங்கீகரிக்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன மாசத்துக்கு போட்டிருக்க? எதுக்கு போட்ட? அப்ப உனக்கு அந்த பிரச்சனையை உணர்த்துவதற்காவது நாங்க அந்த மாநாடு போட வேண்டியிருக்கு. அதுக்காவது நாங்க மாடு மேய்க்க வேண்டியிருக்கு. இப்ப அதுக்கு போட்ட? இப்ப வராதா குலக்கல்வி? இப்ப வரல குலக்கல்வி. அடிச்சா தானா வருது எல்லாம். எப்படி வருது? அப்ப இந்த இதைத்தான் நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்மள இன்னொன்னு கேள்வி வைப்பாங்க. இன்னொன்னு இவர் நெய்தல் படை அமைச்சு இலங்கை கடற்படையை போய் அடிச்சு போடுவேங்கிறாரு. இதெல்லாம் சாத்தியமானாங்க. 2 உதாரணம் சொல்றேன். இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலம் உச்ச நீதிமன்றம் தடை விதித்த ஒன்றை திரும்ப பெற்றிருக்கா? நாம தான் பெற்றோம். ஜல்லிக்கட்டை வேற எவனும் பெறல. நாம தான் பெற்றோம். இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் உறுதி செய்த மரண தண்டனையை, ஜனாதிபதி நிராகரித்த கருணை மனுவை, இதையெல்லாம் மீறி நாங்க தான் காப்பாற்றணும் எங்க அண்ணங்களை. அந்த 2 சாத்தியப்படும் போது நெய்தல் படையை கட்டி ஏன்டா நாங்க சிங்களவன் அடிக்க மாட்டான்? அடிப்பான். நீயே அடிப்ப. அது 2 எப்படி சாத்தியமாச்சு? உன் உச்ச நீதிமன்றம், உன் டெல்லி செங்கோட்டையை மீறி இது எப்படி சாத்தியமாச்சு? தமிழர் என்கிற இன ஓர்மையில் சாத்தியமாச்சு. அதே போல நெய்தல் படை சாத்தியமாகும். கச்சத்தீவு நம் வசமாகும். எதுக்க வந்தா சிங்கள கடற்படைக்கு அடி விழுகும். பாரு நீயே பாரு எப்படி நடக்கணும் பாப்பான், எப்படி நடத்தி காட்டணும் பாக்க. இப்ப எப்படி சொல்ற? வன உரிமை வாங்கிட்டல்ல. கல்வியை 74ல எப்ப நீ மாநில பட்டியல இருந்து மத்திய ஒத்துழைப்பு பட்டியலுக்கு கொடுத்தையோ அதே அன்னைக்கே வன உரிமையை தூக்கி கொடுத்துட்ட. அதனால வர்ற பிரச்சனை தான் ஆடு மாடு மேய்க்கிற பிரச்சனை. நீலகிரி பகுதியில் கூடலூர் பந்தலூர் தாலுகாவை பஃபர் ஜோன் ஆக்கி அந்த மக்களை வெளியேற்ற பிரச்சனை. இது எல்லாம் அதனால வர்ற பிரச்சனை. நீ விட்டு கொடுத்துட்டு போயிட்ட.
வாழ போறது, அடிபட்டு சாக போறது யாரு? மாடு இன்னைக்கு நேத்தான் மேயுது. பூமி பந்து உருவான காலத்துல இருந்து என் மாடு அங்கதான் மேயுது. வெள்ளாம கதிர எடுத்ததுக்கு பிறகு கடை போட கீழே வருவான். கதிர திருப்பி நடவாயிருச்சுன்னா மலைக்கு போயிடுவான். காலங்காலமா நடக்குது. கலித்தொகை காலத்துல இருந்து நடக்குது. கற்காலத்துல இருந்து நாம அடுத்த பரிணாம வளர்ச்சி பட்டதுல இருந்து நடக்குது. இன்னைக்கு வந்துகிட்டு எங்க மாடு அழிக்குது, எங்க மாடு காட்டு அழிக்குது. காட்டு அழிச்சது நாங்களா வனத்துறையாடா? இன்னைக்கு தேர்தல் இருக்கையில திமுக சொல்லி இருக்கிய வன உரிமையை நாங்க பாரம்பரிய மேய்ச்சல் சமூகங்களுக்கு நாங்கள் வன உரிமையை மீட்டு கொடுக்கிறோம், மேய்ச்சல் உரிமையை மீட்டு கொடுக்கிறோம். எப்படி கொடுப்ப? 2006 வன உரிமை சட்டத்தை அதன்படி நாங்கள் எல்லா உரிமையும் கிடைக்க வழிவகை செய்வோம். எப்படி செய்வ? எப்படி செய்ய நான் சொல்றேன். 2006 வன உரிமை சட்டம் மத்திய அரசு கொண்டு வருது. அந்த அவங்க என்ன வாங்கி டெல்லிக்காரங்க ஐநா சபையிலையும் சர்வதேச ஒப்பந்தங்களையும் காட்டுறதுக்காக ரொம்ப நல்லவங்க மாதிரி சட்டம் போட்டுருவாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் சொல்லி அதுல ஒரு இக்கு வைக்க சொல்லுவாங்க. அப்படி ஒரு இக்கு 2006 வன உரிமை சட்டத்தை நம் மக்கள் பயன்படுத்த கூடாது என்பதற்காக 2007 ஐயா கருணாநிதி ஒரு இக்கு வச்சார். அதுல வனத்துறை, தமிழ்நாடு வனத்துறை சுற்றறிக்கை எண் 20/2007 அது நம் பழங்குடி மக்களையும் மேய்ச்சல் சமூக மக்களையும் காட்டுக்குள் போறதை தடுக்குது. ஏன் தடுக்குது தெரியுமா? இவங்கனால ஆந்த்ராக்ஸ் பரவுதான் யானைக்கும் புலிக்கும். போட்டது ஐயா கருணாநிதி. கொப்பந்தாம்பா போட்டாரு, கொப்பந்தான் போட்டாரு. 2006 வன உரிமை சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இங்க ஒரு பிரச்சனை இல்ல. கொப்பம் போட்டு வச்சுட்டு போன அந்த ஒற்றை சுற்றறிக்கை தான். அதைத்தான் நீதிமன்றம் அனைத்து வழக்குகளையும் காட்டுது. அனைத்து வழக்குலையும் அதைத்தான் காட்டுது. வனத்துறை ஒரு சர்க்குலர் இருக்கு. எப்படி அவங்க அந்த சட்டத்தை மீறி அவங்க வனத்துறை விட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த சர்க்குலரை நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த சர்க்குலரை போட்டது ஐயா கருணாநிதி. கருணாநிதி கருணாநிதி அப்ப எப்படி நம்மளை ஏமாத்திடுறாங்கன்னு பாருங்க, எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. அப்ப இந்த சிக்கல்கள் எல்லாம் எப்படி சரி செய்ய முடியும்? நம்ம எப்படி சரி செய்யறது? எல்லாருக்கும் தெரியும், காளிங்கராயன் கால்வாய் தெரியும். காளிங்கராயன் கால்வாய் இந்திய துணை கண்டத்தில், ஆசிய கண்டத்திலே முதலாக கட்டப்பட்ட ஒரு கால்வாய். எல்லா கால்வாயும் மேட்டில இருந்து தண்ணி பள்ளம் நோக்கி வரும். காளிங்கராயன் கால்வாயில மட்டும்தான் தண்ணி பள்ளத்துல இருந்து மேட்ல ஏறும். அப்படி ஒரு தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்ட கால்வாய். ஆசிய கண்டத்தில் முதலாக கட்டப்பட்ட கால்வாய். 700-800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கால்வாய். அது ஒண்ணும் சும்மா கட்டிடல. காளிங்கராயன் என்ற நம்ம பாட்டை திருச்சிக்கு துறையூர் பக்கத்துல இருக்க தன்னுடைய உறவினர் வீட்டுல பொன்னடக்க போறாரு. அவர் பெரிய மன்னர். அவரு அங்க பொன்னடக்க போகிறப்ப அப்ப அந்த அரண்மனைக்குள்ள அவங்க வரும்போது அந்த பெரிய வீட்டுல இருக்கிற வேலையாளர் சமையல்காரர் போய் மன்னர்கிட்ட கேட்கிறாரு, எசமா காளிங்கராயன் எசமா வீட்டுல இருந்து வர்றாங்க, நான் எந்த அரிசியில சோறாக்கணும்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மன்னர் சொல்றாரு, சம்பந்தி சொல்றாரு, அவங்க பக்கம் நெல்லே விளையாது, அவங்க அரிசிய பார்க்க மாட்டாங்க, நீ எதுல வேணாலும் சோறாக்க அவங்க சாப்பிட்டுருவாங்கன்னு சொல்றாரு. இது அரண்மனைக்குள் வருகிற காளிங்கராயருடைய காதில் விழுகிறது இந்த வார்த்தை. அப்பவே கூப்பிடாரு சம்பந்திய, மாமா இருக்கட்டும் மாமா, நான் என் பகுதியில போய் நெல் விவசாயம் பண்ணி நஞ்சை நிலமாக மாத்தி அதுக்கு பிறகு நான் வந்து உன் வீட்டுல சம்பந்தம் பண்றேன்னு ரோசத்தோட வந்துடுறாரு. வந்ததுக்கு பிறகுதான் அவர் அந்த காளிங்கராயன் கால்வாயை கட்ட துவங்குகிறார். 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கட்டுறாரு, கட்ட முடியல. அங்காளி வங்காளி எல்லாத்தையும் திரட்டாரு, கட்ட முடியல. தன்னுடைய குறுநில மன்னன், தன் பாளையக்கார மன்னன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அதை பொறுத்து கொள்ள முடியாத பொதுமக்கள், பாளையத்துக்குட்பட்ட பொதுமக்கள், சாதி வேற்றுமை இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைச்சு தன் மன்னனுடைய மானத்தை காப்பாத்த அந்த அணைக்கட்டை கட்டி முடிக்கிறாங்க. அந்த கால்வாயை கட்டி முடிக்கிறாங்க. அந்த கால்வாயை கட்டி முடிக்கும் போதுதான் காளிங்கராயருக்கு ஒண்ணு புத்தியில உரைக்குது, நம்ம மானத்தை காப்பாத்த நம்முடைய பாளைய மன்னர் மக்கள், பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளோட சேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் வேலை வெட்டி விட்டுட்டு இந்த தண்ணிய நாம பயன்படுத்துறது தப்பு, இது மக்களுக்கு தான் அந்த தண்ணி, நமக்கு கிடையாதுன்னு சொல்லி காளிங்கராயர் ஒரு முடிவெடுக்கிறாரு. குடிகருக நீர் பெருக குடி கருகும்னு வாக்கு விட்டுட்டு செத்துறாரு காளிங்கராயர். அது என்ன, நீர் பெருக குடி கருகும், தன் பங்காளிகளை கூப்பிட்டு வாக்கு விட்டுட்டு செத்துறாரு. பங்காளி மக்கா, இந்த கால்வாய் மக்களுக்கான கால்வாய், இதுல ஒரு சொட்டு தண்ணிய கூட நம்ம பரம்பரை பயன்படுத்த கூடாது. அப்படி இதுல நீ நீரை பெருக்கி விவசாயம் பண்ணைனாவோ பயன்படுத்துறீனாவோ நம்ம குடி அழிஞ்சு போகும்டா பங்காளி மக்கான வாக்கு விட்டுட்டு செத்தாரு. 700 ஆண்டாச்சு. இன்னைக்கும் அந்த பகுதியில சாத்தந்தை கொங்கு வேளாள கவுண்டர்ல சாத்தந்தை கூட்டம் மக்கள் இன்னைக்கும் காளிங்கராயன் கால்வாய் தண்ணிய தொட மாட்டாங்க. தமிழனுடைய மாண்பு மாண்பு மாண்பு
வெட்டிக்கிட்டு சாகுறோம் இன்னைக்கு தண்ணிக்கு. உலகம் பூரா சுட்டுக்கிட்டு சாகுறோம், வெட்டிக்கிட்டு சாகுறோம் தண்ணிக்கு. எங்க பக்கம் வெட்டிக்கிடுவோம் தண்ணிக்கு. ஆனா எங்க பக்கம் எல்லா ஊர்லயும் பெண்ணி குக்கின்ற பேர் வைப்பான். பெண்ணி குக்க எங்க வீட்டு குலசாமியா பார்ப்போம். அப்படித்தான் இங்கேயும். அப்ப இவ்வளவு முக்கியமான தண்ணீரை தொடாமல் இன்னைக்கு வரைக்கும் 700 ஆண்டுகளாக அந்த வாக்கை காத்து வர்ற தமிழர் மாண்பங்க நம்மள பூரா இழிச்சவா பையனாக்கி இவங்களே டாஸ்மாக்கு காய்ச்சி, இவங்களே சாராயம் காய்ச்சி அதை விற்கிறதுக்கு டாஸ்மாக்க திறந்து இவங்களே அதை ஊத்தி கொடுத்து வித்து காசாக்குவாங்க. அவங்க சாராயத்தை அவங்களே வித்து காசாக்குவாங்க. இந்த நாதாரி பயல்க எங்க யோசிங்க. இன்னைக்கு வரைக்கும் பச்சை தண்ணியை தொட மாட்டேங்கிறான் வாக்குக்காக. அவன் என்ன பண்றேன், நம்மளை வாழ வைப்பேன்னு சொல்லி வந்தவன் அவன் ஆளுக்கு 10 சாராய கம்பெனி வச்சு அவன் அந்த சாராயம் வித்து அவன் குடும்பம் மச்சு போகணும், நம்ம ஊரா மக்கி போகணும். அதை குடிச்சு குடிச்சு அவன் கடையா திறந்து வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். அப்ப நான் என்ன சொல்றேன், நீ நீர் ஆதாரத்தை கெடுத்துட்ட, என் மலைகளை அழிச்சுட்ட, எங்க மாடு மேய்ச்சி பொழைக்க விட மாட்டேங்கிற, கடலுக்கு மீன் பிடிக்க போனா சுட்டுக் கொள்றாங்க, தடி கேட்க மாட்டேங்கிற, என்னை பார்ட்னர் ஆக்கி விடப்பு. கல் டிஸ்டிலரிஸ், SNJ, டாஸ்மார்க் இதுல பூரா என்னைய பார்ட்னர் ஆக்கிறானா கேட்கல. பொதுமக்கள் எல்லாத்தையும் பார்ட்னர் ஆக்குங்கடா அந்தந்த ஊர்ல ஆக்க. இல்லைன்னா இன்னொன்னு ஒரு போகம் தண்ணி வரலைன்னா அந்த நாங்க விதைச்ச விதப்ப ஒவ்வொரு விவசாயம் அதை கரை சேர்க்கறதுக்குள்ள உசுறு போய் வரும். இந்த அனுபவம் எல்லா விவசாயிக்கும் இருக்கும். இந்த விதப்பை நம்ம காப்பாத்துவோமா மாட்டோமா அப்படிங்கிற இந்த தவிப்பு ஒவ்வொரு விவசாயிக்கும் நாம அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் பகுமானமா சாராயம் காய்ச்சி விற்கிறான், பத்தாக்குறைக்கு கஞ்சா விற்கிறாங்க. கஞ்சா தமிழ்நாடு முழுக்க அவ்வளவு புழங்குது. நானா சொல்றேன், ஒண்ணு நீ சாராயம் காய்ச்சறத நிப்பாட்டு, இல்லை நான் விவசாயிகளுக்கு கஞ்சா பயிரிடுற உரிமையை கொடுத்துரு. ஒத்தையிலே நான் தனியா விற்கலப்பா, நீ முச்சந்தில வச்சு சிட்டு கொடுப்பா, நான் தனியா வித்துட்டா. நீ டாஸ்மார்க்ல கொள்முதல் பண்ணி விற்கப்பா. நீ நெல் கொள்முதல் நிலையம், பருத்தி கொள்முதல் நிலையம், மஞ்சள் கொள்முதல் நிலையம், மசூர் கொள்முதல் நிலையம் வச்சிருக்கவாரு, அதோட சேர்த்து இதையும் கொள்முதல் பண்ணப்பா. இதை டாஸ்மாக்ல ஒரு கவுண்டர் வச்சு வித்து விட்டு போப்பா. என்ன பக்கம் கிடைக்காம இருக்கு தமிழ்நாட்டுல? அதான் கிடைக்கிறதுல கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பு நடந்து கும்மியதுல கஞ்சாவுல. அப்புறம் என்ன வித்து விட்டு போ. அதையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க சாராயத்துக்கு இழுக்கு, அவங்க சாராயத்துல லாபம் வராது. கல் அரைக்கிற கூடாது. எவ்வளவு தேடி பிடிக்கிற கஞ்சா வைக்கிறவனை பிடிக்க முடியாது உன்னால. என்ன அருமை மக்கள் நினைக்காதீங்க, என்னடா சீமானோட தம்பியை கஞ்சா பயிரிட்டுக்கலாமான்னு கேட்கறாங்க. இப்படி செருப்ப கழட்டி அடிச்சாவது இவங்களுக்கு புத்தி வருமா? டாஸ்மாக மூடுவாயிரான்னு கேட்கிறேன். சொல்லுங்க, நம்ம என்ன பண்றது? நம்ம வீட்டு நல்லது கெட்டதுக்கு என்ன பண்றது? நம்ம வீட்டுல வைத்திய செலவுக்கு என்ன பண்றது? படிப்பு செலவுக்கு என்ன பண்றது? ஒரு கல்யாண மகப்பேறு நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைக்கு நான் என்ன பண்றது? கொரோனா உதவித்தொகை கொடுத்தாங்கல்ல, கொரோனால எல்லா தொழிலும் அழிஞ்சு போச்சல. இதை தொழில் நகரம்னு சொல்றோம்ல, எங்க அண்ணன் சீமான் உட்பட நாங்களும் சொல்றோம்ல, இதை தொழில் தலைநகரம் மாத்திரம்னு. தொழில் எல்லாம் அழிஞ்சு போச்சல. தொழில் எந்த தொழிலை காப்பாத்த இந்த மத்திய மாநில அரசு என்ன பண்ண? எந்த தொழிலை காப்பாத்தி கொடுத்த? அழிஞ்சு போன எந்த தொழில? சிறு பெரு தொழில், குறு தொழில் முனைவோரை யாரை காப்பாத்துன? நீங்க யாரை காப்பாத்துன? யாரையும் காப்பாத்தல. வரி வேணாம்னு சொல்லு, 15 வருஷத்துக்கு வரி கட்ட வேணாம்னு சொல்லு, மின் கட்டணம் 5 வருஷத்துக்கு வேணாம்னு சொல்லுங்களா? சொல்ல மாட்டேன். ஆனா நான் இலவசம் தரேன். நீ நல்லா பாரு, வரி வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான், இலவசம் தர மாட்டேன்னு சொல்ல மாட்டான். இந்த ரெண்டை நம்பிதான் அவங்க பொழப்பு. அவ்வளவு வரி கட்டுறோம் நாம, அவ்வளவு வரி. இந்த கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் அவங்க நம்ம வரி காசுல ஊழல் பண்றதுக்காக செஞ்சிருவாங்க. அப்ப என்ன தேவை? நம்முடைய உரிமைகள் தேவை. நான் சொன்ன மாதிரி கோயிலை வித்துட்டு சாமி முறை உரிமையை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க பாருங்க. என்ன உதாரணத்துக்கு அந்த மாதிரி தான் இப்ப அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவும் அதிமுகவும். நம்ம மாநிலத்தை வித்துவிட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு மூச்சு விடுற உரிமையை வாங்கி வச்சிருக்காங்க இந்த மாநிலத்துக்குள்ள. சிறுவாணி தண்ணி எங்க இருக்கு சிறுவாணி தண்ணி? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரளமாக கிடைத்த சிறுவாணி தண்ணி இன்னைக்கு பொதுமக்கள் யாருக்காவது கிடைக்குதா? அசல் சிறுவாணி தண்ணி என்னாச்சு? என்ன பிரச்சனை? ரகசியம் மூடி மறைச்சிருவாங்க, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வித்துருவாங்க.
நாம தண்ணி இல்லைன்னு சொன்னா கடல் நீரை குடிநீராக்கி நாங்க கொண்டு வந்து தரோம். அந்த மசத்தை பெப்சிக்கு கோக்க கூடா விளக்கண்ண கடல் நீரை குடிநீரா மாத்தி அவனுக்கு கூடா, எனக்கு என் இயற்கையான தண்ணி எனக்கு கூடா. கேட்க ஆள்ல கிழிச்சிருவாரு திமுக. அதிமுக அதுக்கு மேல கிழிச்சிரும். நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, இவங்க 2 பேரும் வெவ்வேறு கிடையாது. சல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்தோம் 17ல மிகப்பெரிய போராட்டம் நடத்தி 17 ஜனவரியில சல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு உத்தரவு டெல்லியில இருந்து, இதை திருப்பி ஏதாவது செஞ்சாகணுமேனு. இந்த விவசாயி எடப்பாடி விவசாயி என்ன பண்றாரு, தமிழ்நாடு பொவைன் பிரீடிங் ஆக்ட் 2019, தமிழ்நாடு கால்நடை இனவிருத்தி சட்டம் 2019 அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டாரு. செயல்படுத்துறதுக்கு பயம் வச்சுட்டு போயிட்டாரு. மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி மிஸ்டர் M.K. ஸ்டாலின் வந்தாரு. வந்துட்டு 4.25 வருஷம் செவனேன்னு இருந்தாரு அந்த சட்டத்தை. கடந்த டிசம்பர் மாசம், இன்னும் 2 மாசத்துல காபந்தரசு ஆக போது, கடந்த டிசம்பர் மாசம் ஐயா எடப்பாடி போட்டு வச்ச தமிழ்நாடு பொவைன் பிரீடிங் ஆக்ட் 2019 அமுலுக்கு வருகிறது என்று அரசாணை போட்டு விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப சொல்லு, திமுகவும் அதிமுக வேற வேறையா சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்ணாரு ஐயா எடப்பாடி. இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் துவக்கத்துல அல்லது மார்ச் கடைசியில வரும் மகாவீர் ஜெயந்தி. மகாவீர் முக்தி அடைஞ்ச நாள்னு ஒண்ணு இருக்கு, அது ஐப்பசி அமாவாசை. அந்த ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு தான் நமக்கு 90% தீபாவளி வரும். தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு அசைவ உணவு சாப்பிடுற பழக்கம் பெரும்பான்மையாக உண்டு. அப்ப மார்வாடிகள் கேட்கிறாங்க, எங்க மகாவீரர் முக்தி அடைஞ்ச நாள் அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இப்படி கறிக்கடையை வச்சிருக்கீங்களே, எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஐயா எடப்பாடி ஒரு கூத்து பண்ணாரு. அந்த மகாவீர் நவநிர்மான் மோட்சா அன்னைக்கு தமிழ்நாட்டில் கறிக்கடை இருக்கக்கூடாதுன்னு ஒரு அரசாணை பிறப்பிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. செயல்படுத்த பயம் போட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்து ஐயா ஸ்டாலின் 21 வர்றாரு. அவர் தான் மோர் டேஞ்சர். எல்லாருக்கும் நினைவிருக்கும் நினைக்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக அவருக்கு அது தலை தீபாவளி வந்த உடனே அங்க அவர் இன்னொரு உத்தரவு போடுறாரு. எடப்பாடி போட்டு வச்சுட்டு போன அந்த உத்தரவை இந்த தீபாவளிக்கு செயல்படுத்த முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 5 மாநகராட்சிகளில் கறிக்கடை இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு. சமூக வலைதளங்கள்ல கேலி கிண்டல் எதிர்ப்பு உருவான உடனே அப்படியே அதை பின்வாங்குறாங்க. இப்ப ஏன் எடப்பாடி போட்டு வச்சதை நீ வெக்கம் இல்லாம நிறைவேற்ற வர்ற? நீ எடப்பாடி வேறன்னு யாரு நம்புறது? ஒரு சம்சாரி விட்டு ஒரு பொம்பளையால அடிக்கிறான் ஒரு எஸ்பி, மதுக்கடைக்கு எதிராக போறான் ஒரு டிஎஸ்பி. அவன் எடப்பாடி தான் ஒண்ணும் கிடைக்கலன்னு பார்த்தா நீ வந்து அவனுக்கு பதவி உயர்வு கொடுக்குற. சுத்தமான காத்த சுவாசிக்கணும்னு தூத்துக்குடியில போராடி செத்தான். நான் வந்த உடனே கிழிச்சு கேப்பே நட்டுருவேன். வந்ததுக்கு அப்புறம் தென்மண்டல ஐஜி சைலேஷ்குமார் யாதவுக்கு டிஜிபியா பதவி உயர்வு கொடுத்து அவரை பத்திரமா பாதுகாத்து மகிமைப்படுத்தி அவரை பதவி உயர்வு பெற வச்சு பத்திரமா அனுப்பி வைக்கிற தமிழ்நாட்டில இருந்து நீ எடப்பாடி வேற நாங்க நம்பணும். நம்ம யோசிச்சுக்கங்க, இவங்க எப்படி மாற்றுவீங்க? இவருக்கு உண்மையிலே இவருக்கு அக்கறை இருந்தா அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. அல்லது ஸ்டாலின் அவர்களுக்கு அக்கறை இருந்தா வந்த உடனே அந்த கருப்பு சட்டத்தை ரத்து பண்ணணும். அது என்ன அந்த கருப்பு சட்டம் காலை வளர்க்கிறதுனா, அதுக்கு எப்படி கேரளாவினுடைய நாட்டு மாடான வெச்சூர் அழிஞ்சிச்சோ புரிதல் இல்லாமல் கேரள அரசு அன்னைக்கு கொண்டு வந்த ஒரு சட்டம் அது. அங்க இருக்க காளைகள் வளர்க்கறதுல பயங்கர கெடுபிடி. அந்த கெடுபிடி நீடிச்சதனால கேரளாவில் அவனுடைய நாட்டு காளை வளர்க்கப்படாமல் கேரளாவுக்கான நாட்டு மாடு இப்ப இல்ல. ஆனா தமிழ்நாட்டில் என்ன, தெற்க தென்பாண்டி மாடு, கோனாடன் மாடு, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகளில், மதுரை, விருதுநகர், சிவகங்கை பகுதிகளில் புலிக்குள மாடு, தேனி மாவட்டத்தில் கம்பம் மலை மாடு, கொங்கு பகுதிகளில் காங்கேய மாடு, பொள்ளாச்சி பகுதிகளில் கொங்க மாடு, ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் பிற்காவில் மட்டும் பர்கூர் செம்மறை மாடு, மேட்டூர் அணைக்கட்டு பகுதிகளில் இருக்க கரடுகள்ல மட்டும் ஆலம்பாடி மாடு, தஞ்சாவூர்ல உம்பளசேரி மாடு, சென்னையை சுத்தி திருவண்ணாமலை குட்டரக மாடு, இத்தனை வகையான நாட்டு மாடு இருக்கிறது நம்ம கிட்ட. அதை அழிக்கணும். அப்ப போடுற சட்டத்தை தமிழ்நாடு பொவைன் பிரீடிங் ஆக்ட் 2019 போட்டு விட்டான். அதை அவர் செயல்படுத்த வர்றாரு திமுக. எதை கொண்டு அடிக்கிறது இவங்கள?
எதை கொண்டு அடிக்கிறது? அப்ப இந்த சிக்கல்களை யார் சரி செய்யறது? யார் சரி செய்யறது? யார் சரி செய்யறது? எல்லா வழியும் புரிஞ்ச உன் வயிற்று பிள்ளை எங்களால தான் சரி செய்ய முடியும். கருணாநிதி வயிற்றுல இருந்து வந்த பிள்ளை சரி செய்யாது. அது பதனியில உப்பு போட்டிருக்கியான்னு தான் கேட்கும், சக்கரை போட்டிருக்கியான்னு தான் கேட்கும். எனக்கு தான் தெரியும் பதனியில இயற்கையாவே இனிப்பு இருக்கும்னு. அப்ப இந்த சிக்கல்களை யார் சரி செய்ய முடியும்? இப்படிப்பட்ட சிக்கல்களை நாம் சரி செய்யறதுக்கு நமக்கு தேவை நம்மளுடைய விவசாய சின்னம். அப்ப இது போன்ற சிக்கல்கள் நமக்கு நீடிக்காம இருக்கிறதுக்கு நமக்கு தேவை நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு. ஆட்சி வரைவு. ராவண பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், அதகள பண்ண போறான். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான், மிச்ச வீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான். சாதி மோகம் விட்டு ஒளிய கத்தி கத்தி செத்து வாரான். பத்தி எறியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண மீட்டு அப்ப இந்த சிக்கல்களை யார் சரி செய்யறது? இதை உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் இந்த சிக்கல்களை எல்லாம் சரி செய்ய முடியும், சரி செய்ய முடியும். அதனால் எங்களுக்கு ஊடக வலிமை கிடையாது. உங்களையே நம்பி நிக்கிறோம், நீங்கள் நம்ப நிக்கிறோம். நீங்கள் வரப்போகிற தேர்தலில் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும். நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்த போற வாக்கு எப்படி வீணா போச்சுன்னு கேட்காதீங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி திமுகவே சொல்லியிருக்கேன் பாருங்க, மேய்ச்சல் சமூக உரிமை மீட்டு தரேன்னு. இந்த மாதிரிதான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வலிமை வந்துடும் பயத்துல அவங்க கொஞ்சோன்னு ஒழுங்கா இருக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சோன்னு ஒழுங்கா இருக்க முயற்சி பண்ணணும்னா அதுக்கு தேவை நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி இருந்தா மட்டும்தான் இந்த சிக்கல்களை சரி செய்ய முடியும். இன்னொன்னு வந்திருக்கு, இப்ப நாங்க எல்லாரும் பேசுனது, எனக்கு அப்புறம் என் அண்ணன் பேசுனது, இது எல்லாத்தையும் அவனை என்னன்னு சொல்லிருங்க. நாங்க இதுக்கு அரசியலே விட்டு போயிடறோம். இன்னொன்னு வந்திருக்கு, ஒரு தக்குரி என்னன்னு தெரியாது, அதுக்கு நம்ம நாட்டு ஆளணும். நான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பிறந்து என் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், அடுத்த முறை ஒரே ஒரு முல்லை பெரியாற்று சிக்கல் மீண்டும் வந்தால் விஜய் அம்பலப்பட்டு போயிருவான், ஓடி போயிருவான்னு சொன்னேன். ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கலாம், வேலூர்லயே சேலத்திலேயே அவருடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் பேசுறாரு, நாங்களும் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம், அணைக்கட்டுக்குள்ள எப்படி நீர்மூழ்கி கேமரா கொண்டு வரது, எப்படி புகைப்படம் எடுக்கிறது எங்களுக்கும் தெரியும்னா. நீ அதை யாருக்காகடா சொன்ன? நீ சொல்லு. அடுத்த முல்லை பெரியாற்று சிக்கல் வரும்போது எங்களுடைய தமிழ் தாய் உன்னை இந்த மண்ணில் அம்பலப்படுத்தும். நீ முல்லை பெரியாற்று சிக்கல் மட்டுமல்ல, தமிழ்நாடு சந்திக்கிற அனைத்து சிக்கல்களையும் நீ தமிழ்நாட்டை காட்டி கொடுக்க வந்த புல்லுருவி. நீ திமுக வேற, காங்கிரஸ் வேற, பாரதிய ஜனதா வேற, அதிமுக வேற, இது எல்லாம் எப்படி வேற இல்லையோ அப்படித்தான் விஜயும், அவரும் ஒரு புல்லுருவி காட்டி கொடுக்க வந்தவர்தான். நீ எழுதி வச்சுக்க, நீ எதுக்காக சொன்னேன்னு உன்னைய சொல்ல வைக்க விட மாட்டேன், எழுதி வச்சுக்க. அதனால என் அருமை தாய் தமிழ் உறவுகள் நன்றாக குறிச்சுக்கங்க, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். விவசாயி சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி எங்களுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை, இந்த மண்ணின் பிள்ளைகளை, உங்கள் வயிற்று பிள்ளைகளை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி ஐயா ஈதா சீமான் அவர்களே.